உன் சுமையெல்லாம் மாற்றணும்னு நினைக்கிறியா? அப்போ நீ ஒன்று செய். பலப்படுத்துகிற ஆவியினாலே எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு. சொல்லுங்க, நம்ம இயேசுக்காக பைத்தியக்காரனா மாறுறோம். we become fool for Christ. ஆண்டவருக்காக நம்ம ஃபூலா மாறுறதுல தப்பு இல்லை. ஏன்னா என் ஆண்டவர் சிலுவையில் எனக்காக அவர் ஒண்ணுமில்லாம போனார். நல்லதே நம் கடவுளை புகழ்வது நல்லதே, நல்லது நல்லது நல்லதே நம் கடவுளை புகழ்வது நல்லதே, நல்லது நல்லது நல்லதே நம் கடவுளை புகழ்வது நல்லதே. நன்றி என்று துதிக்கின்றேன் நல்லவரே, உன் நன்மைகளை நினைக்கின்றேன். கைகளை அசைத்து நன்றி ஐயா, நன்றி ஐயா, ஏசையா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, ஏசையா. கைகளை தட்டி பாடுவோம். நன்றி நன்றி என்று துதிக்கின்றேன் நல்லவரே, உன் நன்மைகளை நினைக்கின்றேன். நன்றி 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 என்று துதிக்கின்றேன் நல்லவரே, உன் நன்மைகளை நினைக்கின்றேன். கைகளை அசைத்து நன்றி ஐயா, நன்றி ஐயா, ஏசையா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, ஏசையா. கைகளை தட்டி நன்றி 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 என்று துதிக்கின்றேன் நல்லவரே, உன் நன்மைகளை நினைக்கின்றேன். நன்றி 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 என்று துதிக்கின்றேன் நல்லவரே, உன் நன்மைகளை நினைக்கின்றேன். நாம் கதறி எழுத நேரமெல்லாம் ஆண்டவர் நம்மளை கைதூக்கி விட்டார். நம்மை ஒரு கருவியாக பயன்படுத்தி வருகின்றார். கண்மணி போல காத்து வருகின்றார். எப்போதும் நம்மை கைவிடாமல் வழிநடத்தி வருகின்றார். ஆகவே உணர்ந்து பாடுவோம். கதறி அழுத நேரம் எல்லாம் தூக்கி நீர் கருவியாக பயன்படுத்தி வருகின்றீர். பாடுவோம். கதறி அழுத நேரம் எல்லாம் தூக்கி நீர் கருவியாக பயன்படுத்தி வருகின்றீர். மீண்டும் பாடுவோம். கதறி அழுத நேரம் எல்லாம் தூக்கி நீர் கருவியாக பயன்படுத்தி வருகின்றீர். கண்மணி போல் காப்பவரே, கைவிடாமல் மேய்ப்பவரே, கண்மணி போல் காப்பவரே, கைவிடாமல் மேய்ப்பவரே, நன்றி 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 என்று துதிக்கின்றேன் நல்லவரே, உன் நன்மைகளை நினைக்கின்றேன். நன்றி 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 என்று துதிக்கின்றேன் நல்லவரே, உன் நன்மைகளை நினைக்கின்றேன். கைகளை அசைத்து நன்றி ஐயா, நன்றி ஐயா, ஏசையா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, ஏசையா. கைகளை தட்டி நன்றி 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 என்று துதிக்கின்றேன் நல்லவரே, உன் நன்மைகளை நினைக்கின்றேன். நன்றி 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 என்று துதிக்கின்றேன் நல்லவரே, உன் நன்மைகளை நினைக்கின்றேன். தகுதியில்லாத நம்மை அவர் அணைத்து தேற்றுகின்றார். ஒவ்வொரு நாளும் நம்மை தாங்கி வழிநடத்தி மகிழ்கின்றார். அதிசயங்கள் அவர் நமக்கு செய்கின்றார். ஆகவே அவருடைய கரங்களில் நாம் விழுவோம் என்று சொல்லி
நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு கைகளை தட்டி ஆரவாரத்தோடு பாடுவோம். ஏசையா நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, ஏசையா. கை கூப்பி கண்களை மூடி நன்றி 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 என்று துதிக்கின்றேன். நல்லவரே உன் நன்மைகளை நினைக்கின்றேன். நன்றி 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 என்று துதிக்கின்றேன். இயேசுவே நல்லவரே உன் நன்மைகளை நினைக்கின்றேன். நீர் செய்த நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நன்றி ஐயா, நன்றி ஐயா, ஏசையா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, ஏசையா. ஆண்டவர் கைகளை தட்டி எல்லோரும் அமர்ந்து கொள்வோம். எல்லோரும் அமர்ந்து கொள்வோம். எல்லோரும் அமர்ந்து கொள்வோம். Praise the Lord. இயேசுவே என் ஆண்டவர், இயேசுவே என் இரட்சகர், இயேசுவின் இரத்தம் ஜெயம். மரியே வாழ்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமான சகோதர சகோதரிகளே, நீங்கள் பாடும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சில இடங்களில் போனால் பாட்டுக்காரங்க மட்டும்தான் பாடுவாங்க, மக்கள் அமைதியாக இருப்பாங்க. ஆனால் இங்கே அப்படி இல்லை, அந்த ஹோல் க்ரௌடு நல்லா சூப்பராக பாடுறீங்க. இதுவே ஒரு தூய ஆவியின் அபிஷேகத்திற்கான வெளிப்பாடு. கைகளை தட்டி சொல்லுங்க. அது ஆண்டவர் கூறுவது போல, நீங்கள் எந்த அளவையால் அளப்பீர்களோ அதே அளவையால் உங்களுக்கு அளக்கப்படும். அதுபோல தான் நம்ம எந்த அளவிற்கு ஆண்டவரை புகழ்ந்து போற்றி பாடுகின்றோமோ அந்த அளவிற்கு ஆசீர்வாதம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஃபாதர் சொன்னார்ல, கைகளை தூக்கும்போது நம்ம வெட்கப்படக்கூடாது. ஓகேவா? பாடும்போது வாயை திறக்காமல் இருக்கக்கூடாது. ஏனென்றால் நாம் பாடுவது யாருக்காக பாடுகின்றோம்? ஆண்டவருக்காக பாடுகின்றோம். ஆகவே எல்லோரும் கண்களை மூடி கைகளை கூப்பி மீண்டுமாக இந்த 4 வரிகளை மட்டும் பாடிவிட்டு நாம் இறை செய்திக்குள் கடந்து செல்வோம். கண்களை மூடுவோம். நன்றி 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 என்று துதிக்கின்றேன். நல்லவரே உன் நன்மைகளை நினைக்கின்றேன். ஆண்டவர் உங்களுக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி 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 என்று துதிக்கின்றேன். நல்லவரே உன் நன்மைகளை நினைக்கின்றேன். நன்றி சொல்வோம். நன்றி ஐயா, நன்றி ஐயா, ஏசையா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, ஏசையா. Praise the Lord. இவ்வளோ நல்ல ஒரு பிள்ளைகளாக இருக்கிறீங்களே, உங்களை நினச்சா எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டீங்க, உள்ள ரொம்ப அட்டென்டிவாக இருக்கிறீங்க.
பதில் மொழியெல்லாம் பிரமாதமாக வருது. முதல்ல ஆரம்பித்து கடைசி வரைக்கும் ரெஸ்பான்ஸ் ஃபுல்லாக இருக்குது. ஸோ பல இடத்துலேருந்து வந்திருக்கிறீங்க. உங்களை நினைத்து நாங்கள் உண்மையாகவே பெருமை அடைகிறோம். நிறைய விஷயங்கள் நாங்கள் மக்கள்கிட்டேருந்து கற்றுக்கொள்கிறோம். குருக்கள் கூட மக்களிடமிருந்து நிறைய விஷயம் நாங்கள் கற்றுக்கொள்கிறோம். கடவுளை எப்படி அன்பு செய்வது அப்படின்னு. இந்த சிறப்பு விழா ஒரு நன்றியின் விழாவாக தான் இந்த விழா அமைந்திருக்கிறது. உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு சிலருக்கு தெரியாமல் இருக்கலாம். இந்த தந்தையும் பங்கு தந்தை அவர்களும் இங்கே இருக்கிற கமிட்டியாளர்களும் எங்களிடத்தில் சொல்லுகிற போது, அவங்க பர்மாவிலிருந்து குடியேறி 60 ஆண்டுகளை அவங்க நிறைவு செய்கிறாங்க. பிரைஸ் லார்ட். 60வது ஆண்டு விழாவை தான் இன்றைக்கி கொண்டாடுறாங்க. இது ஆலயம் கட்டிய தான் இந்த ஆலயத்தை கட்டி ஆலயத்துக்கும் 60 அவர்கள் இந்த இடத்துல களமிறங்கி இந்த இடத்துல செயல்பட ஆரம்பித்து, அப்போ வந்த நேரத்தில் எப்படி இருந்திருக்கும் மனசு? ஐயோ எப்படி இருக்க போதோ, நம்ம எங்கே எப்படி வாழ போகிறோமோ, இங்கே நம்ம வாழ்வோமா இல்லை அடுத்த ஊர்களுக்கு நம்ம மூவ் பண்ணி போகணுமா அப்படின்ற ஒரு சூழல்லாம் அந்த காலத்தில் இருந்திருக்கும். அப்போ அந்த காலத்தில் பஞ்ச காலங்கள் வந்தது, நோய்கள் வந்தது. அப்படிப்பட்ட ஒரு கஷ்டமான சூழல்களில் இஸ்ரேல் மக்கள் எப்படி அந்த தேசத்தை இழந்து எகிப்துக்கு அடிமையாக போனாங்களோ அங்கெல்லாம் அவங்க கலங்கி நின்னாங்க. அதே போல தான் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு புலம்பெயர்ந்து செல்வது என்பது ரொம்ப ஒரு பாரமான விஷயம். இன்றைக்கி இருக்கிற நமக்கு அது தெரியாது. நான் ஸ்ரீலங்கா மற்ற நாடுகளுக்கு போகிற போது இலங்கை மக்கள் பல நாடுகளில் புலம்பெயர்ந்து இருக்கிறாங்க. அவங்க கதையெல்லாம் சொல்லும் பொழுது நான் அப்படியே நினச்சி பார்ப்பேன், இந்த இடத்துல நான் இருந்திருந்தேன்னா என்ன. நேற்று முடிவெத்த போனேன், அந்த பேப்பர் அங்கே இருந்துச்சு. பேப்பர் எடுத்து படிக்கும்போது இத்தாலிக்கு ஏதோ ஒரு ஆப்பிரிக்க நாட்டிலேருந்து ஒரு இத்தாலிக்கு புலம்பெயர்ந்து போன்ற ஒரு நூற்றுக்கணக்கான மக்கள் கப்பலில் படகு அப்படியே கவிழ்ந்துருச்சு. கவிழ்ந்து 20 பேர் இறந்துட்டதா செய்தி, மற்றவர்கள் தேடப்பட்டு கொண்டிருந்தார்கள்னு தான் போட்டிருந்துச்சு. அப்போ இந்த புலம்பெயர்ந்து செல்கிறவர்கள் எல்லாம் ரொம்ப ஒரு வெல்கம் பண்ணி யாரும் கூப்பிட்றதில்ல. அவங்க அந்த சூழலை போய் பிடிச்சி அங்கே ஒட்டிக்கிட்டு வாழ்ந்து அந்த சூழல்கள் எல்லாம் இருக்கிற சங்கடங்களை சந்தித்து எல்லா சூழல்களிலும் கடவுள் அவர்களை வாழ வச்சிருப்பார். பிரைஸ் தி லார்ட். நான் போன இடத்துல எல்லாம் நிறைய குழுக்களை நான் பார்த்தேன். குழு மக்கள் இணைந்து அந்த இடத்துல ப்ரேயர் நடத்துகிறாங்க. அவங்க தான் அந்த ப்ரேயர் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. அப்போ அந்த குழுவின் இடத்துல பேசும்போது அவங்க எல்லாமே இந்த மாதிரி ஒரு கஷ்டமான சூழல்லேருந்து இந்த புதிய சூழலுக்குள்ளே உள்ளே வந்தவங்க, அவங்க சொல்கிற ஒரே ஒரு சாட்சியம், ஆண்டவரை நம்பினோம், அவர் எங்களை உயர்த்தினார். பிரைஸ் தி லார்ட். இந்த இடத்துலையும் நம்முடைய மக்கள் அடையாளப்படுத்துகிற சொல்ல விரும்புகிற ஒரு அழுத்தமான செய்தி, இந்த இடத்துல ஆண்டவரை நம்பி வந்தோம், அவர் எங்களை உயர்த்தி ஆசீர்வதித்திருக்கிறார். சகோதரர் பேசும்போது சொன்னாங்க, நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம். அந்த நல்ல மனசு, கடவுளுக்கு முன்னாடி நான் நல்லா இருக்கிறேன்னு சொல்கிறதே ஒரு நல்ல மனசு. நல்லா இருக்கிறேன்னு சொல்கிறவங்க நல்லாவே இருப்பாங்க. என்னத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு, போச்சு. பிரைஸ் தி லார்ட். ஆமாம், சொல்லும் போதே அடைக்கக்கூடாது, அடைச்சிடும் எல்லாம். ஆண்டவர் என்னை துன்பம் இருக்கும், துயரம் இருக்கும். இப்போ சாமியாரை பார்க்குறீங்க, நீங்கள் பார்க்குறீங்க வெள்ளையும் சொல்லியுமா நிற்கிறாரு, இவருக்கெல்லாம் என்ன கஷ்டமாக இருக்கும், பிள்ளையா குட்டியா அப்படின்னு தான் நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் கேட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். அப்புறம் சொல்லுவீங்க, நல்ல வேலை அந்த பக்கம் நம்ம போகல. பிரைஸ் தி லார்ட். சிஸ்டர்ஸ் இருக்காங்களா இங்கே? அருட் சகோதரிகள் இருக்காங்களா? கன்னியர்கள் இருக்காங்களா? 1 2 நிறைய தியானத்துக்கு சிஸ்டர்ஸே வரமாட்டாங்க. ஏன்னா அவங்க நேராக மோட்சத்துக்கு டிக்கெட் வாங்கி வச்சுருப்பாங்க. பரவாயில்ல, இன்னும் கொஞ்சம் பேர் வாங்காமல் இருப்பாங்களும் வந்துட்டாங்க. பாருங்கள், நம்ம எல்லாருமே தியானம் அட்டன் பண்ணணும். தியானம் இன்றைக்கி சாமியாருங்களுக்கெல்லாம் 5 நாள் தியானம் வருஷம். பங்கு சாமியெல்லாம் போவாங்க இல்லையா? உங்கள் பங்கு தந்தையர்கள் போவாங்க. ஆண்டு தியானத்திற்கு தந்தை செல்ல இருப்பதனால் 5 நாள் நீங்கள் சந்தோஷமாக இருங்க அப்படி. சாமியார்களுக்கெல்லாம் 5 நாள், சிஸ்டர்ஸுங்களுக்கெல்லாம் அவங்களுக்கு எத்தனை நாள் தெரியல. ஒரு சில கான்வெண்ட்டில் 8 நாள், ஒரு சில கான்வெண்ட்டில் 10 நாள், ஒரு சிலரில் 6 நாள் இப்படி வைப்பாங்க. ஏன் நமக்கெல்லாம் 5 நாள், அவங்களுக்கெல்லாம் 10 நாள்? சின்ன பாவிக்கெல்லாம் 5 நாள், பெரிய பாவிக்கெல்லாம் 10 நாள். அப்படி கணக்கு கிடையாது.
அவங்க சபையோடைய ஒழுங்கு திட்டம் அப்படி கணக்கு வச்சுருப்பாங்க, 8 நாள் 10 நாள் அப்படின்னு. சாமியார்களுக்கு பூசை இருக்குது ஞாயிற்றுக்கிழமை, அப்புறம் பங்குக்கு வந்து பூசை வைக்கணும் இல்லையா, அதனால வெள்ளிக்கிழமையோட விட்டுடுவாங்க. அதுக்கு மேலே பங்கு சாமியாரெலாம் பிடிச்சி வைக்க முடியாது பிஷப்ஸ் எல்லாம். அதனால் வெள்ளிக்கிழமை வந்து சனி ஞாயிறு திருப்பலிக்கு தயார் பண்ணுவாங்க. இப்போ மக்களுக்கு எங்கே தியானம்? மக்களுக்கெல்லாம் இப்படி கூப்பிட்டு வச்சு ஒரு வாரம் தியானம் கொடுக்க முடியுமா? பங்கு சாமியார் இங்கே அரேஞ்ச் பண்ணுறாருன்னா அப்புறம் சொல்லுவாங்க, நான் என் வீட்டுக்காரர் பிரிஞ்சு வாழ்ந்ததே இல்லை, நீங்கள் தனியாக போய் அவரை படுக்க வச்சுட்டீங்க, அவர் தூங்க மாட்டார் சாமி, நான் திட்டிக்கிட்டே இருப்பேன் அப்படியே தூங்கிடுவார். அப்படித்தான் வண்டி ஓடுது நிறைய பேர்த்துக்கு. அப்புறம் சாப்பாடு, என் வீட்டுக்காருக்கு உப்பு போட்டும் போடாமலும் இருக்கணும், இப்படி சிறப்பு உணவுகள்லாம் இருக்குது. இதெல்லாம் தயார் பண்ணி கொடுத்து எல்லாத்தையும் தியானம் நடத்துறதுங்கிறது குதிரை கொம்பு தான். அதனால தான் இந்த மாதிரி திருவிழா நாட்களில் நம்ம என்ன செய்கிறோம், இந்த தியானத்தை அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம். அப்போ இந்த திருவிழா நாட்களில் இது ஒரு தியானம் அப்படிங்கிறது. நவநாள் வைப்பாங்க 10 நாள். இந்த நவநாள் 10 நாள் எதுக்கு? திருச்சபை 10 நாளுக்கு அனுமதி கொடுத்துருக்கிறதுக்கு காரணம், 10 நாள் நீங்கள் இறைவார்த்தையை தியானிக்கணும். ஒரு நாள் பத்தாது, 2 நாள் பத்தாது, 10 நாளும் தியானித்து பல அதிசயமான கருத்துக்களை உள்ளே எடுத்துக்கொள்ளணும். இந்த பாடி இருக்குது, இந்த பாடிக்கு வந்து எந்த உணவு சிறந்த உணவுன்னு கேட்டால் எதை சொல்ல முடியும்? சொல்ல முடியாது. கண்ணுக்கு ஒரு உணவு இருக்குது, காதுக்கு ஒரு உணவு, இதயத்திற்கு ஒரு உணவு. கடவுள் எல்லாத்தையும் படைச்சி வச்சுருக்கார். தக்காளியை படைச்சிருக்கார், வெண்டைக்காயை படைச்சிருக்கிறார், கத்திரிக்காயை படைச்சிருக்கிறாரு. ஒன்று ஒவ்வொரு பார்ட் ஆஃப் த பாடிக்கு உணவு. அதனால் மோட்சத்துக்கு போகிறதுக்கு ஏதாவது ஒரு வழி இருந்தால் சொல்லி சாமி இல்லை. ஆண்டவர் நிறைய வழிகள், நிறைய விஷயத்தை நம்ம உள்ளே எடுக்கணும். யூ நீட் டு பில்ட் யுவர் செல்ஃப். கட்டணும், கட்டிடமாக இசைந்து. இப்போ இந்த கட்டிடம் வந்து ஒரு அந்த இது போடுறாங்க இல்லையா, பில்லர் போடுறாங்களே, அது ஒன்றுக்கு ஒன்று கரெக்டாக அளவு இசைந்து நிற்கிறதுனால தான் இந்த கட்டடம் அழகாக இருக்குது. அதே போல் நம்முடைய உடல், அதே மாதிரி நம்முடைய ஆன்மாவும் இந்த உடலோட ஆண்டவரோட இணைந்து போகக்கூடியதாக இருக்கணும். அதுக்கு தான் இந்த தியானங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படுகிற. இந்த தியானத்தை வந்து சரியாய் புரிந்து கொள்கிறவர்கள் தேடுவாங்க. இன்றைக்கி நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, வீட்டுக்கு ஒருத்தர் தியானத்துக்கு போனால் போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒரு வீட்டில் இருக்கிற எல்லாருமே தியானம் அட்டன் பண்ணால் தான் அந்த வீடு நல்லாயிருக்கும். ஏன்னா நீங்கள் ஒரு ஆள் குளிச்சு முழுவிட்டு நல்லா சுத்தமாக இருந்தால் போதுமா? மனைவி மட்டும் நல்லா சுத்தமாக இருப்பாங்க, வீட்டுக்காரர் குளித்து 1 மாதமாச்சு, நாருமா நாராதா? என்ன வெளியில் வரும்போது மட்டும் நல்லா டிப்டாப்பாக நல்ல புடவையில் நல்லா இது ட்ரெஸ்ஸிங் பண்ணிவிட்டு நல்லா இது பண்ணிவிட்டு நல்லா மேக்கப்லாம் போட்டுட்டு வரோம். வீட்டுக்குள்ளே போனால் குப்பையாக கிடக்கு, அது உருப்படாது இல்லையா? அப்போ எல்லா தளத்திலும் நம்ம என்ன செய்யணும், தூய்மையை பார்க்கணும். வீட்டில் இருக்கிற ஒருத்தர் மட்டும் போயிட்டு, இன்றைக்கி நிறைய பேர் அப்படி தான் நினச்சிக்கிறாங்க, ஒருத்தர் தியானத்துக்கு போயிட்டு வந்தால் போதும். நிறைய ஆண்களை பெண்கள் விடுறதில்லை. நீங்கள் போராடணும், ஆண்கள் கோயிலுக்கு வரணும், ஆண்டவரை தேடணும், வாலிப பிள்ளைகள் தேடணும், தேட வைக்கணும். நம்ம யூதா திருமுகத்தில் ஒரே ஒரு அதிகாரம் தான் இருக்குது, அதில் சொல்லப்பட்டிருக்கிறது என்னது? நம்ப தயங்குவோருக்கு இரக்கம் காட்டு, நம்ப தயங்குவோருக்கு இரக்கம் காட்டு, வேறு சிலரை அழிவு தீயிலிருந்து பிடித்து இழுத்து காப்பாற்று. எப்படி காப்பாற்றணுமா? என்ன நான் சொல்லியும் சொல்ல மாட்டேங்கிறீங்க? வேறு சிலரை அழிவு தீயிலிருந்து பிடித்து இழுத்து காப்பாற்று. பட்டு புடவை வாங்கணும்னா வீட்டுக்காரரை பிடித்து இழுத்து கொண்டு போய் உள்ளே உட்கார வச்சுறீங்க கடைக்குள்ளே. அப்போ நம்ம ஒரு காரியத்தை சாதிக்கணும்னா பிடித்து இழுத்து கொண்டு போகிறோம். பிள்ளைகளை படிக்க வைக்கணும், பிடித்து இழுத்து கொண்டு போய் அந்த கோர்ஸுக்குள்ளே தள்ளி அதுங்க அழுதாலும் கதறினாலும் படிக்க வச்சு நம்ம ஒரு ஜெயிக்க வைக்கணும்னு நினைக்கிறோம். இப்போ ஆன்மாவை ஜெயிக்க வைக்கிறதுக்கு நம்ம ஏன் இதை செய்கிறதில்ல? கூப்பிட்டா வரமாட்டேங்கிறார் சாமி, எங்கே வராரு? ஒரே ஒரு வார்த்தை, எத்தனை தடவை கூப்பிடுறது? மற்றதெல்லாம் நீங்கள் சாதிக்கிறீங்களே எப்படி? யோசிக்கணும் பிள்ளைகளை. இன்றைக்கி ரொம்ப ஒரு பரிதாபமான உலகத்துக்குள்ளே போயிட்டுருக்குறோம். எதற்காக இந்த இறை செய்தி உங்களுக்கு வழங்கப்படுகிறது? நான் எதுக்கு வந்து கொடுக்கணும்? இன்றைக்கி நிறைய பேர் ஒரு விதமான செவித்தினவு கொண்டவர்களாக மாறிக்கிட்டு இருக்கிறோம். இது எப்படி இருந்து? கிரேக்க நாட்டில் இப்படி தான் இருந்துச்சு. பவுலடியார் போய் பிரசங்கம் வைக்க போனார். அப்போ நிறைய அறிஞர்கள் அங்கே உட்காந்துருந்தாங்க. அவங்களுக்கு என்ன, ஒரு கிரேக்கர்களுக்கு நிறையா புதுசாக கேட்கணும். அப்போ அவங்க என்ன பண்ணாங்க, புதுசாக ஒருத்தன் வந்திருக்கான், யாரோ இயேசுவை பற்றி பேச வந்திருக்கா, வாயா பேசியா. அவர் இயேசுவை பற்றி வல்லமையாக பேசுகிறார். அவர் எப்படி பேசினார்?
அறியாத தெய்வம்னு ஒரு தெய்வத்துக்கு எழுதி வச்சிருக்கிறியே, அந்த தெய்வத்தை பற்றி நான் பேசுகிறேன். பேசு சூப்பர் பேசு. இப்படி தான் இன்றைக்கி நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆல்பர்ட் டாக் வருதா, போடு கேட்போம். அவர் பேசுகிறாரா, ஆரோக்கியசாமி பேசுகிறாரா, போடு கேட்போம். அந்தோனி ராஜ் பேசுகிறாரா, போடு கேட்போம். எல்லாரும் கேட்குறோம். செயல்பாடு பார்ப்போம், கேட்போம். செயல்பாடுன்னு வரும்போது பார்ப்போம். தேவ பிள்ளைகளே, தவறு. நம்ம என்ன கேட்குறோமோ அதுக்கு செயல்பட முயற்சிக்கணும். செயல்பாடு இல்லாத விசுவாசம். பெங்களூருக்கு போயிருந்தேன். ஒரு சகோதரி வந்து ஆசீர்வாதம்லாம் நிறைய பேர் வாங்கினாங்க. ஒரு சகோதரி 2 குட்டி பிள்ளைங்க, அவன் ரொம்ப வால் பண்ணிக்கிட்டே இருந்தான். அவனை பிடிச்சி இழுத்து ஆசீர்வாதம்லாம் கொடுத்து இந்த அம்மா ரொம்ப சோகமாக இருந்தது, பாவமாக இருந்துச்சு. அப்போ அந்த அம்மா சொன்னிச்சு, ஃபாதர் நானும் திருச்சியில் இருந்தேன் ஃபாதர் அப்படின்னு. என் ஊர் திருச்சியில் இருந்தேன் ஃபாதர், அங்கே தான் ஃபாதர் இருந்தேன், இப்போ தான் வந்து இங்கே வந்துட்டேன். நான் எங்கள் அம்மாவோட அம்மா, இது விருந்தாளியை வந்திருக்கிறீங்களா, எதுவும் லீவுக்கு வந்திருக்கிறீங்களா? இல்லை ஃபாதர் இப்போ இங்கேயே வந்துட்டேன் ஃபாதர் அப்படின்னு சொன்ன உடனே அந்த அம்மா அழுவ ஆரம்பிச்சிருச்சு. என்னம்மா பிரச்சனைன்னு கேட்டேன். என்னை அங்கே வாழ முடியல ஃபாதர். என்ன வாழ முடியல? அப்புறம் டீட்டெயிலாக அவங்க சொன்னாங்க. சுருக்கமாக சொல்கிறேன். திருமணமாகி அவங்க திருச்சியில் தான் வாக்கப்பட்டிருக்கிறாங்க. வாக்கப்பட்ட இடத்துல கணவனுக்கு வேறொரு பெண்ணோட தொடர்பு. அவர்கள் என்ன பண்ணிட்டாரு, அங்கிட்டு போயிட்டாரு, இந்த பிள்ளைகளை விட்டுட்டார். அந்த பெண்ணுக்கு வேறு யாருமே உறவே இல்லை. அவரோட பிறந்தவர்கள் யாருமே இல்லை. அப்பா அம்மா இறந்துட்டாங்க. இப்போ இந்த ஊரில் யார் இருக்கா? யாருமே இல்லை. இந்த ஊர் நான் பிறந்து வளர்ந்த ஊர், தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க, என்னை பார்த்துக்கிறாங்க. அப்போ நீ அந்த ஊரில் என்ன பிரச்சனை? கணவன் இப்படி போனாரே, உங்களுடைய மாமியார் அவங்களாம் இருக்கிறாங்களா? எல்லாம் இருக்கிறாங்க. மாமியார் இருக்கிறாங்க, நாத்தனார் இருக்கிறாங்க. இவங்களாம் என்ன பண்ணாங்க? எங்கள் மாமியார் தான் அன்பிய தலைவி ஃபாதர், அன்பிய தலைவி. அவங்க எல்லா அன்பியத்துக்கும் அவங்க போய் கோஆர்டினேட் பண்ணுவாங்க. ஆனால் புள்ள இப்படி தவறாக போகிறதுன்னு அவங்க ஒரு வார்த்தை கேட்கல ஃபாதர். நாங்கள் இப்படி வழியத்து போய் நின்னோம், நாங்கள் இப்படி வந்துட்டோம், எங்கள்கிட்ட ஒரு ஃபோன் பண்ணி கூட அவங்க நல்லா இருக்கியான்னு கூட கேட்கல. இது கிறிஸ்தவ நெறியா? கடவுள் சொல்கிறார், நான் சொல்கிறேன், நீ கடவுளே கடவுளே ஆண்டவரே ஆண்டவரே அப்படின்னு கூவி அழைப்போரெல்லாம் விண்ணரசுக்குள்ளே போகிறது. அதான் நான் சொன்னேன், தியானத்துக்கு வந்தவங்களாம் மோட்சத்துக்கு போயிடுவீங்களா? இல்லை. பூசைக்கு போகிறவங்களாம் மோட்சத்துக்கு போயிடுவோமா? இல்லை. அப்போ என்ன இந்த இடத்துல உங்களுக்கு அறிக்கை செய்யப்படுகிறதோ, எது உங்களுடைய இதயத்தில் வைக்கப்படுகிறதோ அதை நீங்கள் எடுத்து செயல்படுத்த அழைக்கப்படுகிறீங்க. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அதுக்கு தான் இந்த தியானம் செயல்பாட்டுக்கான அழைப்பை கொடுக்கிறது. அப்போ நீங்கள் வெளியில் போய் செயல்பட ஆரம்பிக்கணும். அதை நான் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். போன செய்தியில் அதான் சொன்னோம். சோதிக்கும் நோக்கத்தோடு பைபிளை படிக்காத. கடவுள் எப்படி உங்களை தூண்டுகிறார்? தூயாவி எனக்கு வேணும்னு நீ கேளு. எதற்கு வேணும்னு ஆண்டவர் கேட்பார். இந்த வேலையை நான் செய்ய போகிறேன், எனக்கு கொடுங்க, தூயாவி கொடுங்க. சீடர்கள் மீது தூயாவி பொழியப்பட்டது எதுக்கு? எல்லாம் பத்திரமா வச்சுக்கிட்டு ஓரமாக போய் உட்காந்து நீங்கள் என்ன பண்ணுங்க, அப்படியே நான் சொன்ன பூசையை வச்சு அப்படியே பூசை வச்சுக்கிட்டே இருக்கு, அது போதும். இல்லை, திருப்பலி என்பது இட்ஸ் அ ஹைலி டிமாண்டிங் ப்ரேயர். பிரைஸ் தி லார்ட். ஹைலி டிமாண்டிங் ப்ரேயர் இஸ் யூகரிஸ்டிக் செலிப்ரேஷன். நற்கருணை பவுலடியார் சொல்கிறார் இல்லையா, 1 கொரிந்தியரில் 11வது அதிகாரத்தில் சொல்வார், யாராவது இந்த நற்கருணையை தகுதியற்ற விதத்தில் உட்கொண்டால், அப்படி சொல்வார், அவர் என்ன செய்கிறார்? சாபத்தை தானே வருவித்துக் கொள்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நற்கருணையை வாங்கும்போது தகுதியற்ற நிலை. நம்ம என்ன செய்வோம்? பாவ சங்கீதனம் செய்யாமல் இருந்தால் அது ஒரு பாயிண்ட் தான். தகுதியற்ற நிலைன்னு அவர் என்ன சொல்றாரு? கடவுள் உனக்கு கொடுக்கும் அழைப்பை உணர்ந்து நீ செயல்படலைன்னா அதுதான் தகுதியற்ற நிலை. அந்த அழைப்பை உணர்ந்து செயல்பட விரும்பாத நிலையில் நீங்க இருந்தீங்கன்னா, அந்த நிலையில நீ போய் நற்கருணை வாங்கினா அதுதான் பெரிய பாவம், மிகப்பெரிய பாவம். அதுவே உனக்கு சாபம். பிரைஸ் தி லார்ட். தண்ணீர் ஆசீர்வாதம். தண்ணீர் ஆசீர்வாதம். இதே தண்ணீர் ஓடிக்கிட்டு இருந்தா ஆசீர்வாதம். பாட்டெல்லாம் பாடுறோம்ல, ஓடும் நதி நீர் பாயும் இடத்தில் உயிரெல்லாம் ஜனித்திடுமே, சுகமாக வாழ்ந்திடுமே. ஓடுகிற நதி நீர் இருக்கிற இடத்துல உயிரெல்லாம் ஜனிக்கும்.
அதே தண்ணீர் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் கொஞ்சோண்டு தேங்கி கிடக்கு ஒரு மாசமா. இது ஆசீர்வாதமா? கார்பரேஷன்லேருந்து வந்து ஃபைன் போட்டுருவாங்க. இன்னொன்று, தண்ணி தேங்கியே கிடந்துச்சுன்னா அங்கே என்ன வரும்? கொசு வரும், கொசு முட்டை வரும், அப்புறம் டெங்கு வரும், மலேரியா வரும், சொல்ல முடியாத வியாதியெல்லாம் வரும். அதே தண்ணி தான். ஆசீர்வாதங்கள் பகிரப்படாத பொழுது, ஆசீர்வாதங்கள் செயல்பாட்டுக்குள் போகாத போது, ஆசீர்வாதங்கள் கூட உங்களுக்கு சாபமாய் மாறிடும். பிரைஸ் தி லார்ட். மன்னா என்கிற உணவை கடவுள் கொடுக்கிறார். அந்த மன்னாவை எடுத்து உண்ணுகிற போது அவர் சொல்றாரு, நீ சேர்த்து வைக்காத, என்ன செய், அன்னன்னைக்கு உள்ளதை சாப்பிட்டு தீத்துரு. அவங்க என்ன பண்ணாங்க? பின்னாடி கொண்டு போய் வச்சாங்க. நாறியது, நாற்றம் எடுத்தது. ஆசீர்வாதங்கள் கூட நாற்றம் எடுக்கிறது. காரணம், நாம் அதை பயன்படுத்தாமல் வைத்திருக்கிறது தான். கத்தோலிக்க திருச்சபையில் நம்ம பார்க்கிற மிகப்பெரிய வியாதி இந்த வியாதி தான். இப்போ பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. நிறைய பேர் என்னை முறைக்கிறாங்க. நம்ம விசுவாசத்தை இவர் கேள்வி கேட்குறார். ஒருத்தர் எனக்கு ஃபோன் பண்ணி என்னை திட்டினார். கத்தோலிக்க திருச்சபைக்கு எதிராக நீ பேசுகிற, கயிறு கட்டுறதெல்லாம் தப்புன்னு சொல்கிற, அதெல்லாம் நம்பிக்கை, அதெல்லாம் விசுவாசம். தேவ பிள்ளைகளே, நீங்கள் ஒரு விஷயத்தை சரின்னு நினச்சிக்கிட்டீங்கன்னா அது உங்களுக்கு சரியாக இருக்கலாம். இப்போ நான் எதை சரி, இது சரி, இது தப்புன்னு நான் எப்படி பேசுகிறேன்? விவிலியம், அளவுகோல் விவிலியம்தான், ஆண்டவருடைய வார்த்தை தான். திருச்சபை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறபடியாக எது சரி எது தப்புன்னு நம்ம பார்க்குறோம். ஆல்பர்ட்டுக்கு எதுவுமே தவறு கிடையாது, நீ எது வேணாலும் செஞ்சுக்கலாம், எனக்கு அதை பற்றி பிரச்சனை கிடையாது. பட் இது சரி இது தவறுன்னு நம்ம சொல்லக்கூடிய அந்த காரியத்தினுடைய ஆழம் எதிலிருந்து கணிக்கப்படுகிறது? விவிலியத்திலிருந்து கணிக்கப்படுகிறது, திருச்சபையிலிருந்து கணிக்கப்படுகிறது. அப்போ இந்த திருச்சபை கற்பிக்கிற விதமாக, வழிநடத்துகிற விதமாக நீங்கள் பயணிக்கணும். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவே நன்றி, இயேசுவே உமக்கு மகிமை, இயேசுவே உமக்கு ஆராதனை. 1 பேதுரு 1:23, 1 பேதுரு 1:23 வாசிங்க பார்ப்போம். 1 பேதுரு 1:23. சீக்கிரம் வாசிக்கிறவங்க மோட்சத்துக்கு போயிடுவீங்க. யாருமா? நீங்கள் அழியக்கூடிய வித்தினால் அல்ல, மாறாக, எதிர்மாறா, அதுக்கு ஆப்போசிட்ல உயிருள்ளதும் நிலைத்திருப்பதுமான அழியா வித்தாகிய கடவுளின் வார்த்தையால் புது பிறப்பு அடைந்துள்ளீர்கள். ஹல்லேலூயா. இப்போ இந்த திருவிழாக்கள் நமக்கு கொடுக்கிற ஒரு அடிப்படை செய்தி என்னன்னா, திருவிழாவில் எது மையம்? பைபிள், வார்த்தை, திருப்பலி, இதுதான். அப்போ இந்த திருப்பலியில் கொடுக்கக்கூடிய வார்த்தையினுடைய அடையாளம் என்ன, வார்த்தையினுடைய ஒரு அழைப்பு என்ன அப்படின்னா இதுதான். அப்போ நீங்கள் வார்த்தையை பெற்றுக்கொண்டு நீங்கள் என்னவா மாறணும்? புது பிறப்பு அடையணும். ஹல்லேலூயா. நீங்கள் என்ன வேலை செய்து கொள்ளுங்க, நீங்கள் ஆணாயிருங்க, பெண்ணாயிருங்க, வாலிப பிள்ளையாயிருங்க, இல்லை வயதானவராயிருங்க, அதை பற்றியெல்லாம் பிரச்சனை இல்லை. நீ புது பிறப்பு அடையணும். இதைத்தான் நம்ம சபைகளில் இருக்கிறவங்கெல்லாம் சொல்கிறாங்க. ரட்சிக்கப்பட்டீங்களான்னு கேட்குறாங்க. நம்ம என்ன செய்கிறோம்? அதை பற்றி கவலைப்படாமல் நம்ம போகிறோம். அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. ஒருத்தர் எனக்கு கூப்பிட்டு கேட்குற சொல்கிறாரு, ஃபாதர் நீங்கள் நல்ல பாஸ்டர், நீங்கள் நல்லா பேசுகிறீங்க, சத்தியத்தை சத்தியமாக சொல்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம். ஆனால் ஒரே ஒரு வருத்தம் உங்கள் மேலே. என்னப்பா? எப்போ நீங்கள் ரட்சிக்கப்பட போகிறீங்க? நமக்கே கொடை பிடிச்சிட்டாங்களா? தேவ பிள்ளைகளே, அவங்க ரட்சிக்கப்படுதல்னு சொல்கிறது எதை சொல்கிறாங்கன்னா, இறை வார்த்தையை கேட்டுட்டு நீ சும்மா இருக்காத, பேசு பேசு, சபையை கட்டி எழுப்பு, அதை விளக்கம் சொல்கிறோம். நம்ம அதெல்லாம் நம்ம செய்ய மாட்டோங்கிறோம். இப்போ நம்ம அன்பியம் நடக்குது, நம்ம பகுதியில் அன்பியம் நடக்கு. நீங்கள் இங்கே வந்திருக்கிற நீங்கள் யோசிச்சு பாருங்கள். பைபிளை நீங்கள் நல்லா படிப்பீங்க, பைபிள் மேலே ஆர்வமாக இருப்பீங்க, கோயிலுக்கு நல்லா போயிடுவீங்க, பக்தி முயற்சியெல்லாம் விட மாட்டீங்க. ஆனால் செயல்பாட்டுக்கான தளம் எங்கே இருக்குது? அன்பியத்தில் இருக்குது. அந்த அன்பியத்தில் போய் நம்ம உட்கார முடியுதா? பிரச்சனை, ஓவர் பிரச்சனை ஃபாதர்,
ஒரு ஊரில் அன்பியம் ஆரம்பித்தாங்க. எல்லாருக்கும் ஒரே மகிழ்ச்சி, நம்ம ஊரில் அன்பியம் ஆரம்பித்தாச்சு. இப்போ மொதல் அன்பியம் வடை கொடுத்தாங்க. ஆமாம், வடை. கடலை ஒரு கடலையில் கடலை பருப்பில் வடை செய்வாங்கள்ல, அதுக்கு பேர் தான் ஆமாம் வடை. அதை சாப்பிட்ட பிற்பாடு அவன் ஆமாம் மாதிரி தான் இருப்பான். எல்லாம் ஷட் டவுன் ஆகிடும். அதனால தான் அதுக்கு பேர் ஆமாம் வடைன்னு வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம் வடை கொடுத்தாங்க. அடுத்த அன்பியத்துக்கு அவங்க ஆமாம் வடை கொடுத்துட்டாங்களாப்பா, நம்ம வாழைக்காய் பஜ்ஜியோட ஆமாம் வடை 2. அடுத்த அன்பியத்தில் பார்த்தாங்க, 2 பேரும் காரம் கொடுத்துருக்கான், வடையும் கேசரியும் போடுறான்ட்டான். இப்படியே ஒவ்வொரு அன்பியமும் போட்டி போட்டு கடைசியில் ஒரு பெரிய பணக்கார அன்பியம், என்னடா வடை பஜ்ஜி சொஜ்ஜி நீட்டு போடுறா பிரியாணிய. அடுத்த அன்பியம் கொஞ்சம் பாவப்பட்ட அன்பியம் சொல்லிட்டாங்க சாமியார்ட்ட, நாங்கள் அன்பியமே நடத்தலை சாமி, இதுக்கு மேலே லெவல் எங்களால் எடுத்துகிட்டு போக முடியாது, திருப்பி நாங்கள் வடைக்கு வந்தோன்னா மரியாதை கெட்டு போயிடும், அதனால் அன்பியத்தை பின்னாடி வச்சுக்கலாம். இப்போ அன்பியத்தை கெடுத்தது எது? ஆமாம் வடையும் ஆம்பூர் பிரியாணின்னு தான். ஆம்பூர் பிரியாணின்னு சொல்லப்படாது, பிரியாணி தான். அப்புறம் ஆம்பூர்லேருந்து வந்து கேஸ் போட்டுற போகிறாங்க. தேவ பிள்ளைகளே, அன்பியத்தை கட்டி எழுப்புவது ஆத்மா. அங்கே நம்ம ஆத்மா அடுத்த ஆத்மாவோடு இணங்கி போகணும். அந்த ஆத்மா நம்ம நினைக்கிற மாதிரி இருக்காது, அதை ஏற்றுக்கொள்வது. இதுதானே அன்பு உறவு. அந்த அன்பு உறவு ஏற்றுக்கொள்ள முடியல, அதனால் என்ன செய்கிறோம்? அன்பியமே வேண்டாம். இன்றைக்கி எல்லா அன்பியமும் இருக்குது ஆனால் இல்லை, இருக்குது நடக்குது ஆனால் நடக்கலை. எல்லா கோயிலையும் அப்படி தான் போயிடுச்சு. அப்போ என்ன பிரச்சனை? நம்ம செயல்பாட்டு தளத்தை விட்டு வெளியில் வந்துட்டு இறைவார்த்தையை நம்ம கேட்போம், மோட்சத்துக்கு போயிடலாம். தவறு. இறைவார்த்தையை கேட்கிறவர்களாக மட்டும் இருந்து உங்களை ஏமாற்றி கொள்ள வேண்டாம். பார்த்தீங்களா, ஆண்டவர் எல்லாம் தெளிவாக பேசிட்டார். நீங்கள் அங்கே போய் நின்றுட்டு, ஆண்டவரே நான் தியானத்தை கூட விடலை தெரியுமா அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா கூட ஆண்டவர் கேட்க மாட்டார். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் அழியக்கூடிய வித்தினால் அல்ல, அழியாததும் உயிருள்ளதும் நிலைத்திருப்பதுமான அழியா வித்தாகிய கடவுளின் வார்த்தையால் புதுப்பிறப்படைந்துள்ளீர்கள். ஆண்டவர் அதுக்கு தான் இன்றைக்கி நமக்கு நல்ல சமாரியர் ஓமையில் அந்த நெகட்டிவ் கேரக்டரை காட்டுறார். பெரிய சட்ட அறிஞரை காட்டிட்டு கடவுள் சொல்கிறாரு, நீ சரியாய் சொன்னீர், அப்படியே போய் செய். பேசிக்கிட்டு இருக்காத, அறிவில் பேசிக்கிட்டு இருக்கிற, போய் செய். ஆள்பட்டுக்கு இதான் செய்தி, ஆள்பட்டுக்கு தான். நீ போய் அன்பை பற்றி பேசுகிற, மன்னிப்பை பற்றி பேசுகிற, நீ மன்னிக்கிறியா? நீ அன்பை வெளிப்படுத்துறியா? இதுதான் நமக்கு செய்தி. அப்போ நானும் செய்யணும். எப்படி செய்கிறேன்? அது எனக்கு கொடுக்கப்பட்ட சவால். அதெல்லாம் நான் இங்கே சொன்னேன்னாக்க, நான் இதெல்லாம் செய்துட்ருக்கிறேன், இதெல்லாம் நான் செய்கிறேன் அப்படின்னு நான் சொன்னால் அது சுய தம்பட்டம் ஆகிடும். அதனால் நானும் என்னை சோதித்து பார்க்குறேன், எது சரியோ அதை நான் செய்ய முயற்சிக்கிறேன். எல்லாருக்கும் இந்த கேள்வி உண்டு, எல்லாத்துக்கும் இந்த சவால் இருக்கிறது. உடனே கடவுள் சொல்கிறார், அவர் தம்மை நேர்மையாளர் என காட்ட விரும்பி. திருப்பி பாருங்க, ஒரு தவறை நியாயப்படுத்திக்கிட்டே இருக்கிறது. கடவுள் சொல்லுகிற விதமாக தன்னை மாற்றிக்கொள்ள மனமில்லாதவங்க தான் செய்வதை நியாயப்படுத்துவாங்க. இந்த பெரிய அறிஞர், திருச்சட்ட அறிஞர் அதை தான் செய்கிறாரு. நீங்கள் தயவு செய்து நியாயப்படுத்தாதீங்க. நம்மிடத்தில் குறை இருக்குதுன்னா அந்த குறையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இறைவார்த்தை உங்களை புளியும் சில நேரத்தில். ஆல்பர்ட் ஃபாதருக்கு இங்கே யார் மீதும் கவலை இல்லை, யாரோடையும் தனிப்பட்ட பிரச்சனை இல்லை. இப்போ நான் வந்து இறை செய்தியாக இங்கே கொடுக்கும்போது ஒருவேளை அந்த வார்த்தை உங்களை ஒரு மாதிரி இதயத்தில் நெருடலை கொடுத்ததுன்னா நீங்கள் அந்த இடத்த யோசித்து பார்க்கணும். அந்த இடத்துல ஏதோ சம்திங் ராங். இன்றைக்கி உடம்புல கேன்சர் இருக்கிறான்னு பார்க்குறதுக்கு பெட் ஸ்கேன் பண்ணுறாங்க. பெட் ஸ்கேன் சொல்லுவாங்க. அந்த ஸ்கேன் பாடி ஃபுல்லாக எடுப்பாங்க. அப்போ எந்த இடத்துல ஒரு வித்தியாசமான ஒரு சிம்டம்ஸ் தெரியுதோ அது என்ன செய்யும்? கலரில் மாற்றி காட்டும். அந்த ஸ்கேனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி எல்லோயிஷ் கலரில் ஒரு மாதிரி வித்தியாசமாக வரும். அப்போ அதை பார்த்து தான் டாக்டர் கண்டுபிடிப்பார், இந்த இடத்துல ஏதோ பிரச்சனை. இந்த மனுஷன் தன்னை சோதித்து அறிய மறுக்கிறான். இந்த நியாயப்படுத்துதல் என்பது
உன்னை சோதித்தறிகிற அந்த பண்பிலிருந்து விலக்கி வச்சிடும். மனுஷன் என்ன செய்கிறான் பாருங்க, தம்மை நேர்மையாளர் என காட்ட விரும்பி எனக்கு அடுத்திருப்பவர் யார் என்று இயேசுவிடம் கேட்டார். இயேசு சளைக்கவே இல்லை. அவர் ஒரு கதையை சொல்ல ஆரம்பிச்சிட்டார், ஒரு ஓமையை சொல்கிறார். அப்போ அந்த ஓமையை உங்களுக்கு தெரியும். நல்ல சமாரியர், ஒருத்தர் போகிறாரு, அவர் அடித்து நொறுக்கப்பட்டார், கீழே கிடக்கிறாரு, வழியில் யார் யார் போனாங்க, அதெல்லாம் உங்களுக்கு தெரியும், அது நமக்கு பிரச்சனை இல்லை. இப்போ அந்த ஓமையை நீங்கள் அறிந்து வைத்திருக்கிறீங்க. அந்த ஓமையில் கடவுள் சொல்கிற அந்த கடைசி வார்த்தைகளை பாருங்கள். கல்வர் கையில் அகப்பட்டவருக்கு இம்மூவருள் எவர் அடுத்திருப்பவர் என உமக்கு தோன்றுகிறது. அந்த வழியாக ஒரு குரு போகிறாரு, ஒரு லேவியர் போகிறாரு. இந்த குரு லேவியர்லாம் எதற்கு அடையாளம்? நீங்கள் உடனே நினச்சிக்கக்கூடாது, இந்த சாமியார்கள்லாம் ஒரு உதவி செய்கிறது இல்லையா, அதனால தான் போட்டிருக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கக்கூடாது. இது எல்லாமே உருவக வார்த்தைகள். பாருங்கள், விட்டு போனார்கள். குரு ஒருவர் தற்செயலாய் அவளியே வந்தார், அவ்வாறே லேவியர் ஒருவரும் வந்தார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. மூணாவது தான் யார் வரா அந்த வழியே? சமாரியர் வரார். இப்போ இந்த குரு லேவியருங்கிற அடையாளம் என்னன்னா, பழைய ஏற்பாட்டு மக்கள் எதை தங்களுடைய தலையில் முக்கியமாக வச்சு பிடிச்சிக்கிட்டே இருந்தாங்கன்னா, த லா அண்ட் த ப்ராஃபட்ஸ். லா, சட்டமும் இறைவாக்கு நூல்களும் தான் அவங்களுக்கு முக்கியமாக இருந்தது. அதுதான் முக்கியமாக இருந்த புத்தகம். அப்போ இந்த வார்த்தைகளில் இயேசு எதை சொல்கிறாருன்னா, குருவானவர் லேவியருங்கிற அடையாளத்தை சொல்லுகிற பொழுது திருச்சட்டமும் இறைவாக்கினர்களும் இறைவாக்கு நூல்களும் தான் இந்த இடத்துல அடையாளப்படுத்துது. இதை மட்டுமே பிடிச்சுக்கிட்டு இருந்தால் நீ ஜெயிக்க முடியாது. அப்போது செயல்பட வேண்டிய விதத்தில் நீ செயல்படு. அதை தான் சமாரியர். சமாரியர் ஒருவர் தான் போது, அவருக்கு பேரும் சொல்லலை, ஊரும் சொல்லலை, அவர் அடையாளப்படுத்தப்படலை. அப்போ இது ஒரு ஆம்பிகுவஸாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த இடத்துல இதெல்லாம் நமக்கு கடவுள் கொடுத்துருக்கிற அடையாளங்கள். இப்போ இவர் சொல்கிறாரு பாருங்க, அதற்கு திருச்சட்ட அறிஞர் அவருக்கு இரக்கம் காட்டியவர். பார்த்தீங்களா, அவருக்கு வேலை செய்தவரேன்னு சொல்லலை, ஒரே வார்த்தையில் சொல்கிறாரு, அவருக்கு இரக்கம் காட்டியவர். இயேசு கடைசியாக சொல்லி முடிக்கிறாரு, நீரும் போய் அப்படியே செய். பார்த்தீங்களா, இப்போது அறிவு ஆற்றலை விட வல்லமையானது எது? செயல்பாடு. இன்னைக்கு நம்மளுடைய திருச்சபை தவித்து நிற்கிற பல காரியத்தில் முக்கியமான ஒரு விஷயம் எதுன்னா, இந்த செயல்பாட்டுக்கான தளம். அதை நம்ம கையில் எடுக்கணும். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் அதுக்கு தான் நம்மளுக்கு இந்த அழைப்பை கொடுத்துட்டே இருக்கிறாரு. புது பிறப்பின் மக்களாக மாறுங்க. இறுதி காலம் வரும்போது என்ன நடக்கும்னு சொல்கிறாரு பாருங்களேன். இறுதி காலம் வரும்போது ஏமாற்றுவோர் பலர் தோன்றுவாங்க. எப்படி தோன்றுவாங்க பாருங்க. தீமோத்தேயுக்கு எழுதப்பட்ட 2வது திருமுகம் 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 1 இறைவசனம் அழகா சொல்லுது, இறுதி நாட்களில் கொடிய காலங்கள் வரவிருக்கின்றன என அறிந்து கொள்ளுங்கள். அப்போ ஏமாற்றுகிறவர்கள் எப்படியெல்லாம் இருப்பாங்க அப்படிங்கிறத அடையாளப்படுத்துது. இப்போ இதை வாசி பார்த்தீங்கன்னா நம்மளும் இந்த ஏமாத்துத்தனத்துக்குள்ளே இருக்கிறோங்கிறது தெரிஞ்சிடும். அப்போ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா, பெட் ஸ்கேன் போட்டு நம்மக்கிட்ட இருக்கிற குறை தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம என்ன செய்யணும்? அந்த குறையை அட்டன் பண்ணணும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆமாம், எதுக்கு நடுவில் அல்லேலூயா சொல்கிறோம்? ஆண்டவரை புகழ்கிறது ஒரு பக்கம், ஆண்டவரை புகழ்ந்தா இன்னொருத்தனுக்கு பிடிக்காது. யாரு? சாத்தானுக்கு பிடிக்காது. பிசாசு இந்த இடத்துக்கு வருவானா? வரமாட்டானா? இயேசுவோடே இருந்து பேசினா உங்ககிட்ட பேச இங்கே வருவானா? வரமாட்டானா? வருவான். அவனுக்கு கோயில் குளம் அப்படியெல்லாம் பெரிய இதே கிடையாது. அவன் ஏமாற்றணும்னு நினச்சா அவன் யாருடைய உள்ளத்தையும் ஏமாற்றிடுவான். இப்போ இங்கே வந்து உட்கார்ந்து இருந்திருப்பீங்க, உங்களை ஒன்றும் செய்ய மாட்டான். அப்படியே தோலை தட்டி கொடுத்து வீட்டை பூட்டினிய இழுத்து பார்த்தியான்னு கேட்பான். மனசு ஆமாம், ஐயோ அன்னைக்கு கூட பூட்டுறேன்னு சொல்லி அப்படியே மாட்டிட்டு வந்துட்டேன், நல்ல வேளை நான் போய் தான் பார்த்தேன், ஒருத்தர் ஒன்றும் நடக்கலை, இன்னைக்கு பூட்டை இழுக்கணும்னு நினச்சேன், இத்தனானு தெரியலையே அப்படின்னு பூட்டுக்கு பக்கத்தில் பிடிச்சிக்கிட்டே நிற்க வச்சிருவான். பிரைஸ் தி லார்ட். அதனால் நிறைய பேர் பூட்டு பக்கத்தில் என் வீட்டுக்குள்ளேயே நிற்பாங்க.
வீட்டில் இருக்கிறவங்களாம் சேர்ந்து சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட். பாடுறா தம்பி, வீட்டில் இருக்கிறவங்களாம் சொல்லுங்கன்னா இவ்வளோ பேர் சொல்கிறாங்க. பார்க்கும் போதே தெரிஞ்சிடும் பிசாசு உள்ள களம் இறங்கிட்டான். டீ குடிக்க போனப்போ அவன் தொத்திட்டான் நம்ம மனசில். அதனால தான் ஆண்டவருடைய மடியில் உட்கார்ந்துருக்கிறோமாங்கிறத அப்பப்போ செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆண்டவரோட மடியில் இருக்கிறவங்க சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட். பிசாசு மடியில் இருக்கிறவங்க, பிரைஸ் தி லார்ட். எனக்கு பிசாசு மடியில் உட்கார சுதந்திரம் இல்லையா? நீங்கள் யார் மடியில் வேணாலும் உட்காந்துக்கலாம், ஆனால் பிசாசு மடியில் உட்காந்து ஜெயிக்க முடியாது. பிரைஸ் தி லார்ட். கொஞ்சம் பேர் பார்க்குறாங்க, இவன் நம்மளை ஏமாற்றிக்கிட்டே இருப்பான் போல இருக்கு, வாய்வே திறக்கப்படாது. நீங்கள் தப்பாவது ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சொல்லாமல் மட்டும் இருந்துடாதீங்க. அல்லேலூயா. இயேசுவே நன்றி. இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா உமக்குத்தானே. எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. இந்த பாட்டெல்லாம் பாடும்போது பெரியவங்க சொல்லியிருக்காங்கல்ல, ஒரு தடவை பாடுறது 2 தடவை ஜெபிக்கிறதுக்கு சமம். இப்போ இந்த பாடும்போது வார்த்தை வரலை, நம்ம என்ன சரிகம பவனியா நடத்திட்டு இருக்கிறோமா? Z5 இருந்து நடத்துகிற மாதிரி நீ என்ன வேணாலும் கத்து, அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். பிரைஸ் தி லார்ட். பிள்ளைங்க சொல்லுவாங்க இல்லையா, வீடுகளுக்கு போனால் அப்பா அம்மா வந்து பிள்ளைங்க, என் பிள்ளை நல்லா பாடுவா, பாடுமா பாடு பாடு, பிள்ளைங்களை என்கரேஜ் பண்ணுவோம். எல்லாம் போனால் சாமி பாட்டு பாட சொல்லுவாங்க, மாதாவே அப்படின்னு பாடுங்க பிள்ளைங்க. இப்போ அன்றைக்கி ஒரு வீட்டுக்கு போயிருக்கேன், நல்லா நீ நல்லா பாட்டு பாடுவியான்னு, நல்லா பாடுவா பாதர், பாடுமா பாடு, அது ஒன்று பாடு, அவன் பாதர் கேட்கல பாடு, அது பாடிச்சு பாருங்க. ஏன் ஊச்சி மாண்டேல டர்ங்குது, ஏன் ஊச்சி மாண்டல், நமக்கு அப்படியே கிருன்னு வந்துடும். இன்னைக்கு பிள்ளைங்கெல்லாம் பாட்டு பாடுறாங்க, என்ன பாடுறாங்கன்னே தெரியல. நமக்கு அப்படியே நெஞ்செல்லாம் ஆடி தான் போகுது. நம்ம அந்த காலத்தில் இந்த சினிமா பாட்டெல்லாம் அப்படியே ரசிக்கும்படியாக கேட்டோம். நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம் அப்படின்னு கேட்ட காலங்கள் போய் இப்போ வண்டி ஒன்றை பெத்தாம் 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 பெத்தாம், கையில் கிடைத்தா செத்தான் செத்தான் செத்தான், ஐயோ ஐயோ ஐயோ. தேவை பிள்ளைகளை, இன்னைக்கு பாருங்க, ஆன்மாவினுடைய பலவீனம் எல்லா பக்கமும் அப்படியே பரவிக்கிட்டே இருக்குது. அதனால தான் ஆண்டவர் நம்மளை கூப்பிடுறார், கட்டி எழுப்ப வாங்க, கம் அண்ட் ஹெல்ப் மீ. கடவுள் கேட்குறார், நான் எதுக்குங்க நிற்கணும், ஒய் ஷுட் ஐ ஸ்டாண்ட்? நானும் போய் ஓரமாக உட்காந்து, எனக்கு என்னுடைய ஆஃபீஸில் ரோலிங் சேர் இருக்கு, ரோலிங் சேர் போட்டு அப்பப்போ 2 பேர் வருவாங்க, என்னப்பா மாலை போடணும், மாலை பண்ணுமா வாப்பா, அப்புறம் திருப்பி ரோலிங் சேர். வாழ்க்கை எவ்வளோ ரம்மியமாக இருக்குன்னு தெரியுங்களா? இங்கே வந்து கால் கடுக்க நின்றுக்கிட்டு, வயிறு வலிக்க கத்திக்கிட்டு பாருங்க. ஆண்டவர் இப்படிப்பட்ட ஓட்டத்தை அவர் வெறுக்கிறார். ஆண்டவர் அப்படிப்பட்ட ஓட்டத்தை ஓடலை, அவர் உற்சாகமான ஓட்டம், ஆண்டவருக்காக பற்றி எரிகிற ஓட்டம். அதுக்கு தான் ஆண்டவர் தீயை மூட்டவே வந்தேன் அப்படிங்கிறாரு. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் சொல்றாரு, நான் பெற வேண்டிய திருமுழுக்கு ஒன்று உண்டு, தீ மூட்ட வந்தேன், பிளவை ஏற்படுத்த வந்தேன். ஞாயிற்றுக்கிழமை வரப்போது அந்த வாசகம் வாசிப்பிக்கும் போது நீங்கள் பாரு, இந்த ஆண்டவர் இப்போ தீயை மூட்டை வந்தேன்னு சொல்லி வச்சுக்கிறார் அப்படின்னு ஆண்டவரை திட்டிட்டு போகக்கூடாது. தீ மூட்டன்னா என்ன தீ? ஆவிக்குரிய அபிஷேக தீ. எப்படி ஒரு நெருப்பு அதற்குள்ளே போடப்படுகிற பிள்ளைகளை அதுவாக மாற்றிக்கொள்ளும். பேப்பரை போட்டால் பேப்பரை எடுக்க முடியாது, நெருப்பாக மாறிடும். இரும்பை போட்டிங்கன்னா இரும்பு நெருப்பாக மாறிடும். ஆவிக்குரிய பிள்ளைகள் யாரெல்லாம் தங்களை ஆவியில் இணைத்துக் கொள்கிறார்களோ அவர்கள் ஆவிக்குரிய அபிஷேக அடையாளங்களாக மாறி போவார்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆவியே தூய ஆவியே ஆட்கொள்ள வருவீராவியே. பாடுங்க.
ஆட்கொள்ள வருவீராவியே, வருவீர் அனலாய் உருமாற்ற, வருவீர் தனலாய் வழி நடத்த, வருவீர் அனலாய் உருமாற்ற, வருவீர் தனலாய் வழி நடத்த. ஆவியே ஆட்கொள்ள வருவீர் ஆவியே. இந்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறாருன்னா நம்ம ஆண்டவருடைய காரியத்தை விட்டு வெளியில போகவே முடியாது. இந்த இடத்துல கூட நமக்கு உள்ளுக்குள்ள கட்டுப்பாடு வேற ஒருத்தர் வச்சிருப்பான், கண்ட்ரோல் வேற ஒருத்தர் வச்சிருப்பான். இப்போ செல்ஃபோனை ஹேக் பண்ணுறாங்க இல்லையா, திடீர்னு சில செல்ஃபோன்லேருந்து மெசேஜ் வரும். அன்றைக்கி ஒன்று வந்துச்சு எனக்கு, ஒரு ஃபாதர் அனுப்புகிறாரு, ஃபாதர் அனுப்பலை, ஹேக் பண்ணவன் அனுப்புகிறான். நான் ஒரு இடத்தில் மாட்டிக்கொண்டேன், வெளியே வர முடியவில்லை, உடனடியாக 30,000 ரூபா தேவை, என்னுடைய உறவுக்காரருக்கு அனுப்ப வேண்டும், என்னுடைய மொபைல் வேலை செய்யலை அப்படின்னு சொல்லி எனக்கு போட்டு விட்றான். நமக்கு தெரியும் அந்த ஃபாதர் காசு கேட்க மாட்டாருன்னு. உடனே நம்ம சுதாரிச்சுக்கிறோம். இப்போ உங்களுக்கு அது நடந்திருக்கும். வாட்ஸ்அப்பெல்லாம் ஹேக் பண்ணுறாங்க, நம்முடைய இமெயிலை ஹேக் பண்ணிடுறாங்க. அப்போ ஹேக் பண்ணோன்னையும் ஓனருக்கு கட்டுப்பாடு போயிடுது. யார் அந்த கட்டுப்பாட்டை வச்சுக்கிறா? ஹேக்கர் வச்சுக்கிறான், அவன் தான் கட்டுப்படுத்துகிறான். அப்போ அவன் சொல்லும்படி தான் அந்த இடத்துல எல்லாம் நடக்குது. அதே மாதிரி தான் உங்களுடைய ஆத்மாவை பிசாசு ஹேக் பண்ணிட்டான் அப்படின்னா கோயிலுக்குள்ளே வந்த உடனேயும் என்ன வரும்? ஜெபிக்கும் போதெல்லாம் என்ன வரும்? குட்டி பிள்ளைங்க, பிசாசு உடனே ஹேக் பண்ணிட்டான்னா வீட்டில் ஜெபமாலை சொல்ல ஜெபமாலை எடுக்கும் போது என்ன வரும்? கொட்டாய் வரும். அப்புறம் அப்படியே அவன் ஒரு ராட்டினம் சுற்றி விடுவான். அப்போ தலை தானா கீழே போ. பிரைஸ் எல்லாம் அப்படி வந்துச்சுன்னா ஒரு விஷயம் நீ ஷுவராக இருக்கலாம், என்ன? உடனே அவனோ ஹேக் பண்ணி வச்சுட்டான். பிரைஸ் எல்லாம். சில பேர் கேட்பாங்க, பைபிள் வாசிக்கவே முடியல ஃபாதர், ஏதோ என்னைய கட்டுது ஃபாதர். ஒன்றும் இல்லை, அதை தான் நாங்களும் சொல்கிறோம். உன்னை ஏற்கனவே ஒருத்தன் கட்டி வச்சுட்டான், ஹேக் பண்ணிட்டான். அப்போ என்ன செய்யணும்? உடனே ஆல்பர்ட் சாமிக்கு ஃபோன் பண்ணேன், சாமி இந்த கட்டை எப்படியாவது எடுத்து விடு. நிறைய பேருக்கு வழி தெரியலன்னா உடனே நமக்கு தான் ஃபோன் அடிக்கிறது. ஒரு அம்மா எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க, ஃபாதர் வாட்ஸ்அப்பில் 2 பொம்பளை பிள்ளைங்க போட்டால் அனுப்பியிருக்கேன், என் பிள்ளைக்கு 30 வயசு ஆச்சு ஃபாதர், என் பையனுக்கு பொண்ணே கிடைக்கல ஃபாதர், கல்யாணமே இன்னும் ஆகலை ஃபாதர், 2 பிள்ளைங்க போட்டு அனுப்பியிருக்கிறேன், பார்த்து எனக்கு ஜெபம் பண்ணி சொல்லுங்கள் ஃபாதர் எது நல்லா இருக்குன்னு. நானும் ஒரு வாரமாக உத்து பார்க்குறேன், எனக்கு 2மே நல்லா தான் இருக்கு. கல்யாணம் ஆகாத சாமியார்கிட்ட போய் இப்படி பொம்பளை பிள்ளையில போட்டால் கட்டி எது நல்லா இருக்குன்னு கேட்டீங்கன்னா நான் எதை பார்த்து சொல்கிறேன்? தேவை பிள்ளைய இப்படியெல்லாம் நீங்கள் கேட்க தேவையில்லை யார்ட்டையுமே. உடனே உங்களுடைய கண்ட்ரோல் பாயிண்ட்டை நீங்கள் எடுக்கணும். பிரைஸ் தி லார்ட். உங்களால் ஜெபிக்க முடியல, என்னால் முடியல ஃபாதர், நோ, டோன்ட் கிவ் அப். டைம் டேபிள் போடுங்க, உடம்பை எதிர்த்து போராடு. உடலுக்கு எதிரான போராட்டம். முட்டி போடுவேன், கையை தூக்குவேன், துதிப்பேன். எப்போ நீங்கள் போராட்டத்துக்குள்ளே போகிறீங்களோ அப்போ பிசாசு உன்னை விட்டு ஓடி போவான். பிரைஸ் தி லார்ட். சில பேரால் இந்த வார்த்தை அல்லேலூயா வார்த்தையே வராது, நியாயப்படுத்துவாங்க. நம்ம கத்தோலிக்க திருச்சபையில் இந்த மாதிரி ஜெபிக்கிறதெல்லாம் சரியா? எங்களுக்கு புரிஞ்சிடும், உள்ளே இருந்து ஒருத்தன் ஆடிக்கிட்டு இருக்கிறான். இதெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு எதுவுமே இல்லை, நம்ம சொல்ல வேண்டியதுதான் சொல்கிறோம். சொல்ல முடியல, ஜெபிக்க முடியல. நல்லா யோசிச்சு பாருங்க பிள்ளைகளை, இந்த ஜெபமாலை எவ்வளோ நேரம்? ஒரு 15-20 நிமிஷம். நீங்கள் மேக்சிமம் போனீங்கன்னா நிறுத்தி நிதானமாக சொன்னீங்கன்னா அரை மணி நேரம். இந்த ஜெபமாலை எடுத்து நம்மளால் ஜெபிக்க முடியல, ஒரு 1/2 hour, ஒரு 20 நிமிஷம் நம்மளால் அப்படி உட்காந்து என்ன பண்ணுறோம்? தலைகீழ உட்காரணுமா? தலையை கீழே வச்சு மேலே காலை வச்சுக்கிட்டு சொல்லணுமா? அப்படி ஏதாவது சட்டம் இருக்கா? நல்லா ஜம்முன்னு கீழே உட்காந்துக்கிட்டு இந்த ஜெபமாலையை சொல்ல போகிறோம். ஒரு விசுவாச பிரமாணம் சொல்ல போகிறோம். அப்புறம் விண்ணுலகில், அப்புறம் அருள் இந்த மாதிரி, அருள் இந்த மாதிரி, அருள் இந்த மாதிரியே அதே ஜெபத்தை தான் திருப்பி திருப்பி சொல்ல போகிறோம்.
ஒன்றும் பெரிய வித்தையெல்லாம் இதில் இல்லை, கஷ்டம் இல்லை. ஆனால் நம்மளால் சொல்ல முடியல. அந்த ஜெபத்தில் உட்காரும் போது ஏதோ நெருப்பு போட்ட மாதிரி எரியுது, நமக்கு உட்கார முடியல. ஏன் என்னைக்காவது யோசிச்சு பார்த்தீங்களா? ஜெபம் அப்படி தான் இருக்கும். ஏன்னா அதில் தான் மிகப்பெரிய பவர் உங்களை தொடுது. அந்த ஜெபம் நேரத்தில் தான் உங்களை ஆவிக்குரிய அபிஷேகம் நிரப்பும் போது உள்ளுக்குள்ளே இருக்கிற நம்மை சுற்றி இருக்கிற நெகட்டிவ் பவர் உன்னை ஜெபிக்க விடாது. அப்போ என்ன செய்ய, நம்ம அது எனக்கு போட. சில பேர் ஜெபிக்கிறதா நினச்சிக்கிட்டு ஜெபிப்பாங்க. அருள் இந்த மாதிரியே வாழ்க கர்த்தர். அப்போ அந்த காத்தடிக்கிற அந்த ஜன்னலை மூடி விடுப்பா. இந்த மாதிரி வாழ் கர்த்தரம்னே பெண்களுக்குள்ள ஆசீர்வதிக்கப்பட்ட பூனை பாலை குடிச்சிருப்பா, அந்த பாலை மூடி விட்டுருப்பா. ஸ்டவ்வை கொஞ்சம் குறைச்சி வச்சுரு. இப்படிலாம் ஆச்சு இஷ்ட மாதிரியா சர்வீஸோட பையன் 10 மணிக்கு வருவான், தோசை ஊற்றிட்டு வச்சுரு. ஒரு சவமால சொல்கிறதுக்குள்ள நம்மளுடைய டிஸ்ட்ராக்ஷன். ஒரு துறவி ஒருத்தர் குதிரையில் வந்துக்கிட்டு இருந்தாராம். ஒரு விவசாயி ஒருத்தர் அந்த பக்கம் போனேன். இந்த துறவியை பார்த்தோன்னே அவனுக்கு ரொம்ப கோபம். கண்ணாப்பண்ணான்னு திட்ட ஆரம்பிச்சிட்டேன். ஆளா நீலாம் ஆளாடா ஒரு ஆள் ஒன்று துறவி ஒரு பெரிய அங்கேயே மாட்டிக்கிட்டு வந்துடுறாங்க ஒன்று. துறவி குதிரையை நிப்பாட்டிட்டு இறங்கினார். இறங்கிட்டு, ஐயா உங்களுக்கு என்ன பிரச்சனை, ஏன் என்னைய திட்டுறீங்கன்னு கேட்டார். யோ, நாட்டை உருவாக்கணும்னு நல்லபடியாக வேலை செய்யணியா? உன்னைய மாதிரி எப்போ பார்த்தாலும் ஜெபம் ஜெபம் ஜெபம்னு கோயிலில் உட்காந்து ஜெபம் பண்ணுறது தான் வேலையா? இது ஒரு வேலையாயா அப்படின்னு சொல்லி அவரை திட்டினார். உடனே துறவி, ஓகே இதுதான் உன் கோவமா அப்படின்னு நினச்சிட்டு, சரி பரவாயில்ல, இப்போ நீ ஜெபம் பண்ணுறியான்னு கேட்டார். ஜெபம் பண்ணுவேன், எனக்கு என்ன ஜெபம் பண்ண முடியாதா? நான் வேலை செஞ்சுட்டு மற்ற நேரத்தில் ஜெபம் பண்ணுவேன் நான். சரி, இப்போ ஒரே ஒரு ஜெபம் சொல். என்ன சொல்லு? ஒரே ஒரு ஜெபம். என்ன சொல்லு? விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையை ஜெபத்தை சொல், பரலோகத்து மந்திரம் சொல். இந்த குதிரையை நான் உனக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னாராம். உடனே அந்த விவசாயிக்கு ஒரே ஆச்சரியம். ஒரு பரலோகத்து மந்திரம் சொன்னால் குதிரையை கொடுத்துருவியா? ஆமாம், குதிரையை கொடுத்துட்றேன். நீ ஆனால் நிப்பாட்டாமல் சொல்லணும், இடையில் எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் நீ சொல்லணும். உடனே அவன் ஆரம்பித்தான். சொல்லுவேன் கண்டிப்பாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக. மண்டைக்குள்ளே ஓட ஆரம்பிச்சிருச்சு. இப்போ குதிரையை கொடுக்குறேன் நான். உண்மையாக தான் சொன்னேன்னா, போற்ற பிறகு உமது ஆட்சி வருக, உமது திருவிழம் விண்ணுலகில் ஆளை பார்க்குறான். இவனை பார்த்தா கொடுக்குற மாதிரி தெரியலையே. ஆட்சி வருக, விண்ணுலகில் இருப்பது போல் மண்ணுலகில் நிறைவேறுக எங்கள் அன்றாட. அது வந்த உடனேயுமே இவனுக்கு ஒரு சந்தேகம். ஐயோ, குதிரைன்னு சொன்னானே, குதிரையை சொன்னானா குதிரைக்கு மேலே உட்கார்ற சீட்டையும் சேர்த்து சொன்னானா? உடனே பிரேயரை நிப்பாட்டிட்டு, துறவியே குதிரையை மட்டும் சொன்னியா, குதிரைக்கு மேலே இருக்கிற சீட்டையும் சேர்த்து சொன்னியா? பாருப்பா, உன்னால் ஒரு பரலோகத்து மந்திரம் கூட இந்த குதிரையை தரேன்னொன்னே உன்னால் சொல்ல முடியல பத்தியா? இவ்வளோ டிஸ்ட்ராக்ஷன் இருக்கிற உலகத்தில் ஒரு டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் நீ ஆண்டவரோடு இணைந்து இருப்பதுங்கிறது ஒரு ஆழமான ஜெப முறை. பிரைஸ் தி லார்ட். இதை நம்ம பயிற்சி பண்ணணும். இப்போ ஆண்டவருக்குள்ளே ஓடுகிற பிள்ளைகள் வெறுமையாய் ஓட முடியாது. உலகத்திலேயே ஒரு கால் ஆண்டவரோட ஒரு கால் வச்சு ஓடவே முடியாது. நம்ம ஓடித்தான் ஆகணும். ஆனால் ஆண்டவருக்கென்று கொடுக்கப்படக்கூடிய நேரத்தில் நீங்கள் ஆண்டவரோடு நிற்கணும். அதுதான் ஜெபம், அதுதான் ஜெப வல்லமை. எல்லாத்தையும் நம்ம ஓரமாக வச்சுட்டு இன்றைக்கி 8லேருந்து 8:30 வரைக்கும் ஜெபம் அப்படின்னா செல்ஃபோனில் அலாம் வச்சுட்டு நீ கண்ணை மூடி ஆண்டவரை உள்ளத்திலிருந்து வழிபடும் போது ஆண்டவர் அந்த வழிபாட்டை ஆசீர்வாதமாக மாற்றுவார். பிரைஸ் தி லார்ட். அந்த வழிபாடு கேட்கப்படும். ஏன்னா நீங்கள் உள்ளத்திலிருந்து வழிபடுறீங்க. இன்றைக்கி அதை தான் இன்றைக்கி நம்ம பயணத்தை பற்றி பேசிக்கிட்டே இருக்கிறோம். உங்கள் பயணம் எப்படிப்பட்ட பயணமாக இருக்கிறது? ஒரு கிறிஸ்தவனாக பயணிச்சுக்கிட்டு இருக்கிறோம், அதிலிருந்து ஒரு முன்னேற்றம். முதிர்ச்சி நிலை. குழந்தைகளைப் போல் இருக்காதீங்க, முதிர்ச்சி நிலைக்கு வாங்க. பைபிள் அதான் அழைப்பு கொடுக்குது. அப்போ முதிர்ச்சி நிலையினுடைய பயணம் எப்படி இருக்கும்? அது செயல்பாட்டுக்கான பயணமாக இருக்கும். அப்போ நம்ம எப்படியெல்லாம் இருக்குது, இதெல்லாம் தான் நம்ம சிந்திச்சு கொண்டு இருக்கிறோம். இந்த செயல்பாட்டுக்குள்ளே வர முடியாதபடி பிசாசு நம்மளை கொண்டு போய் வேற செயல்பாட்டுக்குள்ளே வச்சு விட்ருவான். நம்மளை கண்ட்ரோல் எடுத்துப்பான், வேற ஒரு கண்ட்ரோலில் கொண்டுட்டு வந்து வச்சு விட்ருவான். அப்போ நாம் என்ன செய்வோம்? செயல்படுவதாக நினைத்து கொண்டு செயல்படுவோம். ஆனால் நம்ம வேற ஒரு விஷயத்தில் செயல்பட்டுக்கிட்டே இருப்போம். அதை தான் தீமோத்தேயுக்கு எழுதப்பட்ட இந்த 2வது திருமுகம் 3வது அதிகாரத்தில் அழகாக சொல்லியிருக்கிறாரு. உனக்குள்ளே இப்படிப்பட்ட வைரஸ் ஏதாவது இருக்குதான்னு பாரு, உடனே அதை டெலீட் பண்ணு. செல்ஃபோனில் அப்படி இருந்ததுன்னா உடனே டெலீட் பண்ணு. அப்போ தான் உனக்கு அந்த மால் வைரஸ்ன்னு சொல்லுவாங்க, கம்ப்யூட்டருக்குள்ளே போனால் கம்ப்யூட்டர் அது சிதைச்சிடும். ஸோ அப்படி இருந்ததுன்னா உடனே என்ன பண்ணுங்க? ஆன்டி வைரஸ் போட்டு ஸ்கேன் பண்ணி அதெல்லாம்
கிளியர் பண்ணுங்க. அப்படி தான் இவர் நமக்கு சொல்லி கொடுக்குறாரு பவுலடியார். பாருங்க, தன்னலம் நாடுவோர். தன்னலம். இன்னைக்கு இந்த உலகத்தில் நிறைய பேர் இதுக்குள்ளே தான் இருக்கிறோம். தன்னலம் நாடுவோர். நம்ம அப்போல்லாம் அந்த காலத்தில் நானே பார்த்துருக்குறேன். நாங்கள்லாம் பக்கத்துலலாம் வீடுகளில் சேர்ந்து தான் இருப்போம். ஏதாவது தீனி தின்னுக்கிட்டு இருக்கிறோன்னா பக்கத்து வீட்டு பையன் வந்துடுவான் திடீர்னு, என்னடா சாப்பிட்ற அப்படின்னு கேட்பான். நமக்கு கொடுக்கணும்னு தோணாது. அம்மா அப்பா என்ன பண்ணுவாங்க, அவனுக்கு கொஞ்சம் உடச்சி கொடுறா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அப்பா அம்மா என்ன சொல்கிறாங்க, வெளியில் போகாத, உள்ளேயே தின்னுட்டு போ, வெளியில் போனால் பிடுங்கி தின்னுடுவான். அப்போ எங்கே மாறிடுச்சு பார்த்தீங்களா? ஆட்டிடியூட் எங்கே மாறிடுச்சு? பேரண்ட்ஸுக்கிட்டே மாறிடுச்சு. பிள்ளைகளை நம்ம கோயிலுக்கு அனுப்புகிறோம். கோயிலுக்கு அனுப்பும்போது ஏழை பிள்ளைங்களும் வருவாங்க இல்லையா? ஏழை பிள்ளைங்களும் வருவாங்க. அப்போ பிள்ளைகளுக்கு நீங்கள் நிறைய காசு வச்சுருக்கிறீங்க, நீங்கள் நல்லா ஒரு மாடர்ன் ட்ரெஸ்ஸு போட்டு அனுப்புகிறீங்க. நீங்கள் கோயிலுக்கு அனுப்பும்போது எப்படி அனுப்பணும்? மாடரேட்டாக ஒரு சிம்பிள் ட்ரெஸ் போட்டு அனுப்பணும். ஏன்னா அங்கே ஏழை பிள்ளையும் வரும். அது உங்கள் பிள்ளைய பார்த்துச்சுன்னா அதுக்கு வெக்கி போயிடும். ஐயோ, நமக்கு அப்பா இல்லையே, நமக்கு அம்மா இல்லையே, இந்த மாதிரி ட்ரெஸ் வாங்கி கொடுக்க. அப்போ அது வேதனைக்கு நீங்கள் ஒரு காரணமாக மாறிடுவீங்க. அதுக்காக தான் சொல்கிறோம், இந்த தன்னலம்ங்கிறது பல்வேறு விதத்தில் வெளிப்பட்டுக்கிட்டே இருக்குது. நகையை நட்டை தூக்கி அள்ளி மாட்டிகிட்டு போகிறீங்க. ஒரு சில கல்யாணம், ஒரு நாள் ரோட்டில் போகிற ஒரு நாள் ஒரு அம்மா டூ வீலரில், அவங்களே வயசானவங்க, எப்படி ஒரு 60 வயசு இருக்கும், ஆனால் அந்த அம்மா நகையாக போட்டிருக்கு. அப்படியே நான் இதில் சிக்னலில் நிற்கிறேன், நம்ம அப்படி பக்கத்தில் நிற்கிது. இப்படி பார்த்தேன், இது கண்டிப்பாக திருடங்கன்னு உறுத்தாமல் இருக்குமா? பெரிய பட்டை மாதிரி ஒரு பெரிய நெக்லஸ் போட்டிருக்காங்க, இவ்வளோ தூரத்துக்கு தொங்குது, அப்புறம் செயின் தொங்குது. இப்படியெல்லாம் நம்ம சமூகத்தை நம்ம டெம்ப்ட் பண்ணுறோம். கோயிலுக்கு வரும்போது பார்த்திங்கன்னா எல்லாரும் அப்படியே மாட்டிட்டு வர்றது. ஒரு விசேஷத்துக்கு போகிறீங்க, கொஞ்சம் மாடரேட்டாக போட்டு போங்களேன். ஏன்னா அது மற்றவங்களுக்கு அது பெரிய வேதனையாக இருக்குமே. ஏழைகள் இருப்பாங்களே, வருவாங்களே. அப்போ பாருங்கள், இந்த தன்னலம் அப்படிங்கிற உணர்வு எப்படியெல்லாம் எக்ஸிபிட் பண்ணுது பாருங்கள். யார் எக்கடிக்கிட்டு போனால் நமக்கு என்கிட்ட இருக்குது, நான் போடுறேன். அந்த உணர்வு தன்னலத்தினுடைய உணர்வு. தன்னலம் நாடுவோர், பண ஆசையுடையோர். பண ஆசை இன்னைக்கு சேர்த்து வைக்கிறது, பணத்தை சேர்த்து வச்சு பண ஆசை, அடுத்தவனுக்கு உதவி செய்ய மனசு இல்லை. பண ஆசையுடையோர், வீம்பு உடையோர். வீம்பு, செருக்கு உடையோர். நான் யார் தெரியுமா? ஒரு அம்மா அழுகுறாங்க. ஒரு அம்மா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்தாங்க. அந்த அம்மா அழுகுறாங்க. என்னம்மா, என்ன பிரச்சனை? இந்த மனுஷன்கிட்ட சொல்லுங்க பாதர், கொஞ்சம் வார்த்தையெல்லாம் தடிச்சு பேசுகிறாரு பாதர். கல்யாணம் ஆகி 30 வருஷம் ஆச்சு, இன்னும் என்னங்க தடிச்சு பேசுகிறீங்க? என்ன பேசுகிறீங்க? பிச்சைக்கார குடும்பத்தில் பொண்ணு எடுத்துட்டேன், பிச்சைக்கார குடும்பத்தில் பொண்ணு எடுத்துட்டேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறார். நான் உடனே கை கொடுத்தேன். பிரதர், கை கொடுங்க பிரதர் அப்படின்னு. அவருக்கு ஒன்றும் புரியல, நீட்டினார். கங்க்ராச்சுலேஷன். இப்போ பிச்சைக்கார குடும்பம் தெரிஞ்சு நீ போய் பொண்ணு எடுத்துருக்கிறிய, நீ எவ்வளோ பெரிய ஆளப்போ அப்படின்னு. தேவ பிள்ளைகளை, தயவு செய்து நம்ம ஒருவேளை பொருளாதாரத்தில் மாற்ற ஏற்றத்தாழ்வுகள் இருக்கலாம், ஆனால் உங்களோட இணைந்திருக்கிற மனைவியை, கணவனை நீங்கள் அவமானப்படுத்தி எப்படி வாழ முடியும்? வீம்பு. நான் யார் தெரியுமா? இந்த பெருமை கொள்வோர், நான் தான் பெருசு அப்படின்னு பெருமை கொள்வோர் பாவம் செய்கிறீங்க. அது பாவம். வீம்பு கொண்டிருக்கிறீங்கன்னா பாவம். வீம்புடையோர், செருக்குடையோர், பழித்துரைப்போர். அடுத்தவங்க பழித்துரைக்கிறது, தெய்வத்தை வச்சு பழித்துரைக்கிறது, அவங்களுடைய உடையை வச்சு, உடலை வச்சு பழித்துரைக்கிறது, பழித்துரைப்போர். பெற்றோருக்கு கீழ்ப்படியாதோர். இன்னைக்கு நிறைய பிள்ளைங்க அதில் தான் நின்றுட்டாங்க. கல்யாண காட்சியில் அவங்க பெற்றோருக்கு டிசிஷன் கொடுக்கறதே இல்லை. இன்றைக்கி கல்யாணம் நடக்கிற 10 கல்யாணத்தில் 5-6 கல்யாணம் பிள்ளைங்களாக டிசைட் பண்ணிடுறாங்க. அப்பா அம்மாவோட சொல்லிடுறாங்க, நீ முடிச்சு வச்சா நிற்ப, இல்லைன்னா நானே போய் பண்ணிப்பேன். அப்பா அம்மா வெளியில் சொல்லாமல் சாமியார் காதில் அப்படி மெதுவாக பேசுவாங்க. அது இல்லைப்பா சார், அது நம்ம தான் பார்த்தோம், நம்ம தான் அரேஞ்ச் பண்ணோம் அப்படின்னு. அந்த மூஞ்சை பார்த்தாலே நாங்கள் கண்டுபிடிச்சிருவோம். ஒன்று சார், மனசு கஷ்டமாக இருக்கா சார்னு கேட்பேன். அப்படியே கண்ணு கலங்கும் பாருங்களேன், அப்படியே கண்ணு கலங்கும். என்ன ஃபாதர் செய்கிறது? ஒரு தகப்பனுடைய, தாயினுடைய அந்த வலியை அவங்க மறைச்சிட்டு பிள்ளைகளுக்காக செய்கிறாங்க. இன்றைக்கி பெற்றோருக்கு கீழ்ப்படியாத பிள்ளைகள் நிறைய மாறிட்டாங்க, வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ பெற்றோருக்கு நம்ம எப்படி கீழ்ப்படிய வைக்கிறது?
அடிப்படையிலே தப்பாக இருக்குது. இன்றைக்கி உங்கள் எத்தனை பிள்ளைங்க, இன்றைக்கி நீங்கள் குட்டி பிள்ளைங்க கொஞ்சம் பேர் உட்காந்துருக்குறாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப எல்லாம் ரொம்ப சீரியஸாக கேட்குறாங்க. பாருங்கள், பெற்றோருக்கு இப்போ நீங்கள் அப்பா அம்மாவெல்லாம் எப்படி கூப்பிடுறாங்க? இவங்க 10 கட்டளையில் ஒரு கட்டளை கொடுத்துருக்கு, தாய் தந்தையை மதித்து நட. இதை பிள்ளைகளுக்கு சொல்லித்தர வேண்டியது யாருடைய பொறுப்பு? அப்பா அம்மாவுடைய பொறுப்பு. இதை நம்ம சொல்லி கொடுக்குறோமாங்கிறத பெற்றோர்கள் நீங்கள் பாருங்கள். இங்கே இருக்கிற 10 குழந்தைகளை நான் கஷ்டப்படுத்த விரும்பலை. இப்போ அதில் என்ன குறை இருக்குது? நீங்கள் பிள்ளைகள் கூப்பிடும்போது அப்பாவை பிள்ளைங்க அப்பா அம்மா வாங்க போங்கன்னு கூப்பிட்றாங்களா? உங்கள் வீட்டில் என்ன உங்கள் பிள்ளைங்க உங்களை எப்படி கூப்பிட்றாங்கன்னு தெரியும். இப்போ பாருங்கள், உங்கள் பிள்ளைங்க இங்கே ஒரு நாய் வருது. குட்டி பிள்ளைங்க சொல்லுங்களேன், நாய் வருகிறார், பன்றி வருகிறார், அப்படி சொல்லுவீங்களா? எப்படி சொல்லுவீங்க? நாய் வருது, பன்னி வருது, எங்கள் அம்மா வருது, இந்த எங்கள் அப்பா வந்திருக்கு. அப்போது உங்களுக்கு எந்த இடம் நீங்கள் கொடுத்து வச்சுருக்கீங்க பாருங்களேன். ஒரு 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 நியூட்ரல் ஜெண்டரை கொடுக்குறோம், நம்ம விலங்குக்கு கொடுக்குற ஒரு இதுதான் நம்ம கொடுக்குறோம். அதை மாற்ற வேண்டியது, பிள்ளைங்களுடைய நாக்கை ட்விஸ்ட் பண்ண வேண்டியது யாருடைய வேலை? அப்பா அம்மாவுடைய வேலை. ஏன் அதை ட்விஸ்ட்? உங்கள் பெருமைக்கு இல்லை, அது பிள்ளையோடைய ஆசீர்வாதம் அங்கே தான் விழுந்து கிடக்கு. முதல் கோணல் முற்றும் கோணல். அப்போது சின்ன விஷயத்தை நான் அடையாளப்படுத்தி காட்டுறேன். இதே மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்போ பெற்றோர் பிள்ளைகள் என்ன செய்யணும்? இப்போ ஒரு டீச்சரை போய் பிள்ளைங்க போய் டீச்சர் இங்கே வா டீச்சர் சொல்லுவாங்களா? சொல்ல முடியுமா? ஃபாதர் இங்கே வா ஃபாதர் சொல்ல முடியுமா? அடி விழுந்துரும் பலாருன்னு. அப்போ மற்றவங்களெல்லாம் வாங்கன்னு போங்கன்னு கூப்பிடுறாங்க. அப்பா அம்மாவை என்ன நீனு பாம்மா நம்ம ரொம்ப சந்தோஷமாக ஏற்றுக்கிறோம். பாருங்கள், குழந்தையா இருக்கிறப்போ குழந்தை பிள்ளைங்க என்ன செய்கிறாங்க? பிள்ளைங்க அம்மாவை அம்மா வாமா அப்படின்னும் போது நம்ம சந்தோஷமாக இருந்துச்சு. போமா அப்படின்னுச்சு. குழந்தை அப்பாவை போடா அப்படின்னுச்சு. என்னையே போடான்னுச்சு வாரு. அப்பா சந்தோஷப்பட்டார். 2 வயசு 3 வயசு 4 வயசு 5 வயசு ஆனோனையும் அதுவும் அப்படியே குழந்தை மாதிரியே பேசிகிட்டு இருக்கேன். அம்மா சரி பாருமா அம்மா. அம்மாவுக்கு சந்தோஷமாக இருக்குமா? குழந்தை மாதிரியே பேசுது. 5 வயசு ஆச்சு. 5 வயசு ஆனையும் உன் பிள்ளை ஊரியே போகுது, எந்திரிச்சு நடக்க முடியல. ஒரு தாய் தந்தை சந்தோஷப்பட முடியுமா? யோசித்து பாருங்களேன். அப்போது அறிவிலும் வளரணும், ஆன்மாவிலும் வளரணும், வளர்ச்சி. இதை தான் ஆண்டவர் விரும்புகிறார். அப்போது இந்த 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 விஷயங்கள் எல்லாம் நம்மளை கேப்சர் பண்ணுது பாருங்களேன். அதனால தான் சொல்கிறோம், பெற்றோருக்கு கீழ்ப்படியாதோர் அப்படிங்கிற கேட்டகரிக்குள்ளே நிறைய பிள்ளைங்க இருக்கிறாங்க. கடைசியாக நான் சொல்லிக் கொடுப்பேன், எப்படி சாமி இதெல்லாம் காப்பாற்றுறது அப்படின்னு. நிறைய பெற்றோர்கள் தெரியாமல் தவிக்கிறீங்க. அதுக்கு ஒரு சில டிப்ஸ் நாங்கள் கொடுக்குறோம், செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு அதுக்கு வெற்றி கிடைக்கும். பாருங்கள், ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, பெற்றோருக்கு கீழ்ப்படியாதோர் எங்கே வச்சோம்? நன்றியற்றோர், தூய்மையற்றோர், அன்புணர்வு அற்றோர், ஒத்து போகாதோர். ஒன்றுக்கு பெரிய விளக்கம் இருக்குது, நீங்கள் யோசிச்சு தியானிச்சுக்கங்க. அன்புணர்வற்றோர், ஒத்து போகாதோர், புறங்கூறுவோர். அடுத்தவங்க வாழ்க்கைக்குள்ளே பூந்து எப்போ பார்த்தாலும் பேசுகிறது. இன்றைக்கி அதுதான் ரொம்ப பெரிய பாவமாக மாறிக்கிட்டு இருக்குது. தன்னடக்கமற்றோர், தன்னடக்கம். நான் அதை தான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். உங்களுடைய உடையில், நீங்கள் போடுற நகையில், நீங்கள் எக்ஸிபிட் பண்ணுற விதத்தில் ஒரு தன்னடக்கம் வேணும். தன்னடக்கமற்றோர், வன்முறையாளர். சண்டை எங்கே பார்த்தாலும் ஒரு வன்முறையை தூண்டுறது. ஒரு அமைதியாக போயிட்டு இருக்கிற இடத்துல நம்ம போய் கலகத்தை உண்டு பண்ணுறது. ஒரு பங்கு சமூகத்தில் ஒரு பங்கை வழி நடத்துறது ஒரு பங்கு தந்தைக்கு ஒரு மிகப்பெரிய கஷ்டமான ஒரு சவால் நிறைந்த காரியம். அதில் பங்கு தந்தை ரொம்ப தப்பு பண்ணுறாரு, தெரிஞ்சு பெரிய அநியாயம் பண்ணுறாருன்னா நீங்கள் போய் அவர்கிட்ட கேட்கலாம். ஒன்றுமே பண்ணாமல் அவர் ஒரு வேலையை செய்துட்டு இருக்கும் போது நீ போய் தனியாக போய் நின்றுட்டு அது எப்படி நீ பண்ணலாம், அது எப்படி பண்ணலான்னாக்க அது நீங்கள் உள்ளே இருந்து பார்த்தா தான் தெரியும். எல்லா விஷயத்தையும் பங்கு சாமியாரால் பேச முடியாது. ஏன்னா நமக்கு சமூக கட்டமைப்புகள், பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள் எல்லாமே இது உள்ளே இருக்குது. நல்லவர்கள் இருக்கிறா, கெட்டவர்கள் இருக்கிறா. நல்லவர்கள் எல்லாம் ஓரமாக தான் நிற்பாங்க, இந்த கெட்டவர்கள் இறங்கி விளையாடுவான். அப்போ நாங்கள் என்ன செய்ய, சில நேரத்தில் எல்லாத்தையும் வெளியில் செயல்படுத்த முடியாது, சொல்ல முடியாது. அமைதியாக இருந்து தான் நாங்கள் ஒன்றையும் செயல்படுத்த வேண்டும்.
அதனால தான் நம்ம யோசிக்கணும் பாருங்களேன். நம்ம வன்முறையாளர், நன்மையை விரும்பாதோர், துரோகம் செய்வோர், கண்மூடித்தனமாக செயல்படுவோர், தற்பெருமை கொள்வோர், கடவுளை விரும்புவதை விட சிற்றின்பத்தை அதிகம் விரும்புவோர் ஆகியோர் தோன்றுவர். இன்னைக்கு இந்த கேட்டகரி ரொம்ப முக்கியமாக இருக்குது. எப்போ பார்த்தாலும் டிவி, எப்போ பார்த்தாலும் செல்ஃபோன் தடவிக்கிட்டே இருக்கிறோம். யோசித்து பாருங்கள். சிற்றின்பத்தை போய் அடுத்தவங்க கிட்ட வாய் அப்படியே பேசுறது, கண்டதையும் பேசுறது, அது ஒரு சிற்றின்பம். அது பேசுறதுனா தூக்கம் வராது, சிற்றின்பம். பாருங்க, அதிகம் விரும்புவோர் ஆகியோர் தோன்றுவர். இவர்கள் இறைப்பற்று உடையவர்கள் போன்று காணப்படுவார்கள், ஆனால் இறைப்பற்றின் வல்லமையோ அவர்களிடம் இராது. இத்தகையவர்களோடு சேராது. இப்போ பாருங்க, இப்போ இதெல்லாம் நமக்கு ஒரு நெகட்டிவ் ஆட்டிடியூட்ஸ். நம்முடைய நல்ல உணர்வை, கடவுள் கொடுத்திருக்கிற நல்ல அடையாளத்தை இதெல்லாம் மாற்றி வச்சிருக்கு. அது கண்ட்ரோலில் வச்சிருக்குது பிசாசு. அப்போ இந்த தீமையினுடைய ஆதிக்கம் நமக்குள்ளே இருக்குதுன்னா நம்ம அதை உடனே மாற்றி ஆகணும். கடவுள் அதுக்கு தான் நமக்கு இந்த புது பிறப்பின் மக்களாக நீங்கள் மாறுங்க அப்படிங்கிற அழைப்பை அவர் கொடுத்துட்டே இருக்கிறாரு. ஆண்டவருடைய அடையாளத்தை நம்ம என்ன செய்யணும்? உள்ளத்தில் உணர்ந்து பயணிக்கணும். இயேசுவினுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செயல்படணும். நம்மையே கட்டி எழுப்பணும். புதிய படைப்பாய் கட்டி எழுப்புதல், பில்ட் யுவர் செல்ஃப். ஆன்மீகம் அப்படிங்கிறது அப்படியே இருக்கிறது இல்லை. சின்ன குழந்தையா இருக்கும் போது முன்னாடி உட்கார்ந்தோம், வயசாயிடுச்சு, கொஞ்சம் பெரிய பிள்ளை அப்படியே பின்னாடி போய் நம்ம ஆடை மாறியது, இடம் மாறியது, உணவு மாறியது, ஆன்மா மட்டும் மாறவே இல்லை. அப்போ கோயிலில் முன்னாடி உட்கார்ந்தேன், இப்போ பின்னாடி உட்கார்றேன். அதே புதுசை பார்த்துட்டு போவேன். வேறு ஆன்மாவில் என்ன வளர்ச்சி தெரியல. அப்படின்னா நீங்கள் இன்னும் ஆன்மாவில் குழந்தையாக இருக்கிறீங்க. ஆண்டவர் அதுக்கு தான் நமக்கு சொல்கிறாரு பாருங்க. ரோமையர் 12:2 ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த உலகத்தின் போக்கின்படி ஒழுகாதீர்கள். இந்த உலகம் நிறைய கற்றுக் கொடுக்குது நமக்கு. திருவிழா நேரத்தில் ஒரு பெரிய அடையாளம் எல்லா கோயில்லையும் இருக்கும். கொடி ஏற்றணும், மோளம் அடிக்கணும், சப்பரம் இழுக்கணும். 4 சாவை பற்றி சொல்லுவாங்க. சப்பரம் இருக்கணும். சப்பரம் இருந்தால் என்ன இருக்கணும்? சாப்பாடு இருக்கணும். திருவிழான்னா சப்பரம் இருக்கணும்ல. சப்பரம்னு இருந்தால் 4 பேர் வருவாங்க, சாப்பாடு போடணும், சாப்பாடு இருக்கணும். சாப்பாடு நல்லா சாப்பிடணும்னா என்ன இருக்கணும்? சாராயம் இருக்கணும். சரக்கு இல்லாமல் அங்கே ஒன்றும் வண்டி ஓடுறதில்லை. திருவிழான்னா சரக்கு. சரக்கு உள்ளே வந்துட்டால் என்ன வந்துடுது? சண்டை. இந்த 4 சா இல்லாமல் இன்றைக்கி திருவிழாக்கள் முடிகிறதே இல்லை. ரைஸெல்லாம் டவுனுக்குள்ளெல்லாம் என்ன ஆயிடுச்சு? இதெல்லாம் இருக்கிறதுனால தான் சாமி அந்த பக்கமே நான் வரதில்லை. திருவிழா நடக்கும், அவங்க வீட்டில் உட்காந்துருப்பாங்க, ஒதுங்கி நிற்பது இல்லை. இந்த நல்லவர்கள் என்று சொல்லி கொண்டிருக்கிற மனுஷங்க யாருன்னா ஓரமாக நின்று ஒதுங்கிடுவாங்க. அவங்க சூடாகவும் இருக்க மாட்டாங்க, குளிர்ச்சியாகவும் இருக்க மாட்டாங்க, கோபப்பட மாட்டாங்க, அவங்க இறங்கி வேலையும் செய்ய மாட்டாங்க. ரெண்டுக்கு நடுவில் எல்லாம் நல்லா இருந்தால் போவோம், இல்லாட்டினா நம்ம ஓரமாக உட்காந்து வேடிக்கை பார்ப்போம். இதுதான் லுக்வார்ம் ஸ்டேஜ். நீ எது நல்லதோ அதன் பக்கமாக நின்று உறக்க பேசு, செயல்படு, இணைந்து செயல்படுங்க. நல்லவங்கன்னு சொல்கிற 4 பேர் இணைந்து செயல்படுங்க. இந்த ரெண்டுக்கு நடுவில் சூடாகவும் இல்லாமல் குளிர்ச்சியாகவும் இல்லாமல் வெது வெதுப்பாக இருக்கிறவர்கள் ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னை நான் கக்கி விடுவேன். பிரைஸ் தி லார்ட். என் வாயிலிருந்து உன்னை கக்கி விடுவேன். அப்படின்னா என்ன? ஐ வில் ஸ்பிட் யூ அவுட் ஆஃப் மை மவுத். அப்படின்னா வாயில் என்ன இருக்கும்? வார்த்தை தான் இருக்கும். ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன்னை வெளியில் தள்ளிடுவேன். யூ வில் நாட் என்ஜாய் த வேர்டு. வார்த்தையை நீ சுவைக்க முடியாது. வார்த்தை இல்லாத இடத்துல மகன் கிடையாது, மகன் இல்லாத இடத்துல மீட்பு கிடையாது, மீட்பு இல்லாத இடத்துல உனக்கு மோட்சம் கிடையாது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது ரோமையர் 12:2, இந்த உலகத்தின்படி ஒழுகாதீர்கள், மாறாக உங்கள் உள்ளம் என்ன பெற்று? புதுப்பிக்க பெற்று மாற்றம் அடைவதாக. அப்போது கடவுளின் திருவுளம் எது என தேர்ந்து தெளிவீர்கள். எது நல்லது, எது உகந்தது, எது நிறைவானது என்பது உங்களுக்கு தெளிவாய் தெரியும். அப்ப நீங்க என்ன செய்ய மாட்டீங்க? உடுக்கடிக்க மந்திரவாதிகிட்ட போக மாட்டீங்க,
ஆல்பர்ட் சாமிகிட்ட ஃபோன் பண்ணி சீட்டு போட்டு திருவிழம் சொல்லு சாமி கேட்க மாட்டீங்க. யாராவது பைபிளை தூக்கிக்கிட்டு வரானான்னு பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டீங்க. ஒரு வீட்டுக்கு போகிறேன், அந்த வீட்டில் ஒரு பிரசங்கியார் உட்கார்ந்துருக்கிறார், ஒரு லே ப்ரீச்சர். அவரு தான் அந்த வீட்டை எல்லாம் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாரு. தப்பு. கடவுள் உங்ககிட்ட பேசுவார். இன்னைக்கு நிறைய பொய் வேத போதகர்கள் வந்துட்டாங்க. நீங்கள் அதையே அறிந்து கொள்ளணும். குருக்களிலும் சரி, கன்னியர்களிலும் சரி, உன்னை தவறாக வழி நடத்துகிறவங்க இருக்கிறாங்க. யோசிக்கணும். ஒரு அம்மா வந்து சொன்னாங்க, அழுதாங்க. என்னம்மா அழுவுறீங்க அப்படின்னு. என் வீட்டுக்காரு மோசம் போயிட்டார் ஃபாதர். நான் மோசம் போயிட்டான்னு செத்து போயிட்டாரோன்னு நினச்சேன். சாவலை. அவர்கிட்ட பெரிய தப்பை கண்டுபிடிச்சிட்டா தான் இந்த அம்மா அழுதாங்க. அவருக்கு வேற ஒரு தொடர்பு இருக்குங்க ஃபாதர். எப்படிம்மா கண்டுபிடிச்சிங்க? அந்த ஃபாதர் வந்தவர் 2 மெழுகுதிரி கொடுத்தார். ஆம்பளை மெழுகுதிரி, பொம்பளை மெழுகுதிரி. கொளுத்தி வச்சு ஜெபிமா, எது நிற்கிதோ அங்கே தான் பிரச்சனைன்னாரு. கொளுத்தி வச்சு ஜெபிச்சார். வீட்டுக்காரர் மெழுகுதிரி நின்றுச்சிங்க ஃபாதர். கல்யாணம் பண்ணும்போது எவ்வளோ பேச்சுவார்த்தை, எத்தனை லட்சம் பணம் எல்லாம் செலவு பண்ணி இந்த குடும்பத்தை கட்டி ஒரு பக்கம் நாங்கள் போராடி கட்டி வச்சா, ஒருத்தர் 2 மெழுகுதிரியில் அணைச்சி விட்டாங்க. 10 ரூபாயில் சோழி முடிஞ்சு போச்சு. நான் சொன்னேன், வீட்டுக்காரர் மெழுகுதிரியை கொளுத்தி வச்சாரான்னு கேட்டேன். இல்லைங்க ஃபாதர், அவரையும் கொளுத்தி வைக்க சொல். ஓ மெழுகுதிரி நின்றுச்சுன்னா அவரும் நினைப்பார்ல, என் பொண்டாட்டிக்கு வேற எங்கேயோ தொடர்பு இருக்கு சொல்லலாம்ல அப்படின்னு பேசாமல் போய் சேர்ந்தாமா. தேவ பிள்ளைகளை இன்னைக்கு நிறைய பேர் இப்படி தான் எதையாவது சொல்லி கொண்டு உள்ளே வருவான். நீ பாருங்க, இந்த ரோமையர் 12:2 மனசில் வச்சுக்கங்க. சீடர்கள் எத்தனை பேர்? சீடர்கள் எத்தனை பேர்? 12 பேர். அந்த ஞாபகத்தை வச்சுக்கோங்க. 12:2 இருக்குது, நீங்கள் கடவுளின் திருவுளம் எது என தேர்ந்து தெளிவீர்கள். எது நல்லது, எது உகந்தது, எது நிறைவானது என்பது உங்களுக்கு தெரியும். ஒரு பையன், வேலைக்கு வர வேண்டிய பையன் லேட்டாக வந்துட்டான். கேட்டேன், என்னப்பா லேட்டாக வர அப்படின்னு கேட்டேன். அந்த ஆள்கிட்ட போய் மாட்டிக்கிட்டேன்ப்பா அப்படின்னு. என்னப்பா என்ன செஞ்ச, என்ன பண்ணுச்ச? எல்லா வேலையும் முடிச்சிட்டேன் ஃபாதர், கடைசியில் வந்து கக்கூசு மேலே ஒரு கண்ணாடி வைக்கணும்ட்டான். வேலை செய்கிற பையன் ப்ளம்பரு சொல்கிறாரு, என்னது கக்கூசில் மேலே கண்ணாடி வைக்க சொன்னார். எங்கே வைக்க சொன்னார் அப்படின்னு. நான் கூட ஏதோ சைடில் வைக்க சொல்லியிருப்பான். அட டாய்லெட் உட்காடுறோம்ல ஃபாதர், அதுக்கு மேலே வைக்கணுமா? என்னையா பண்ணுவாங்க? என்ன பண்ணுவானே தெரியல. எவனோ சொன்னானாமா கண்ணாடி வச்சா உன் கருமாந்திரம்லாம் வெளியில் போய்டும் அப்படின்னு. தெரியும், மேலே பார்த்தா தெரியும். சிரிப்பாக இருக்குது பாருங்க, சிரிப்பாக சிரிக்குது. நான் ஒரு இடத்துல இருந்தேன். அப்போ ஒரு வீடு கட்டிக்கிட்டு இருந்தாங்க. அப்போது நான் வீட்டுக்குள்ளே போகிறேன். அது புது வீடு, திறப்பு. அப்போ உள்ளே போகிறேன். அப்போ நான் பிரதராக இருந்தேன், ஃபாதராக இல்லை. அப்போ வீட்டுக்குள்ளே போய் பார்த்தா சத்தத்தையே காணோம். வீட்டுக்குள்ளே வந்து கடைசியில் தான் அந்த இது ரெஃபெக்ட் இது சாப்பாடு சமைக்கிற இடம். போய் இப்படியே போய் பார்க்குறேன், சமைக்கிறதுல ஒரு அடையாளமும் காணோம். அது பாலுகளெல்லாம் வைப்பாங்க இல்லையா, ஒன்றுமே காணோம். எங்கடா சத்தத்தையே காணோமே, எங்கே வச்சுருக்குறாங்க இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு பார்த்தா மொதல் ரூமில் சத்தம் வந்துச்சு. சார்னு மெதுவாக எட்டி பார்த்தேன். மொதல் ரூமில் அங்கே டாய்லெட்டுக்குள்ளே ஒரு சத்தம் வந்துச்சு, இந்த கரண்டி உருட்டுற சத்தம். சரி என்னடான்னு எட்டி பார்த்தா டாய்லெட்டுக்குள்ளே பால் காய்ச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. எனக்கு ஒரே ஆச்சரியமாக போய், என்னம்மா அப்படி செய்றீங்க? அது ஒன்றும் இல்லை சாமி, வாஸ்து சாஸ்திரப்படி கிச்சனை இங்கே தான் கட்டியிருக்கணுமா, தெரியாமல் அங்கே கட்டிட்டாங்களாம், அதனால் பாலை இங்கே காய்ச்சிட சொன்னாங்க அப்படி. நான் சொன்னேன், சரிம்மா டெய்லி சாப்பாடு இங்கே தானான்னு கேட்டேன். ஒரே இடத்துல ரெண்டும் ஒரே தான் முடிஞ்சிருப்பாருங்க. சாப்பிட்டா போனான், சாப்பிட்டா போனான். என்ன ஒருத்தராக தான் போக முடியும். எவ்வளோ கேவலமான ஒரு மனநிலை நமக்கு மாறி போச்சு பார்த்தீங்களா? கடவுளை நம்புகிறோன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நம்ம அதான் 10 கட்டளையில் சொல்கிறோம். ஆண்டவர் நீ சொன்னால் தான் உனக்கு, நீ சொல்லாமல் கூட வெளியில் போய் வாழலாம்ல.
10 கட்டளையை நம்புகிறோம்ல. 10 கட்டளையில் முதல் கட்டளை என்ன? உனக்கு கர்த்தாவான சர்வேஸ்வரன் நாமே, நம்மை தவிர வேறு சர்வேஸ்வரன் உனக்கு இல்லாமல் போவதாக. 10 கட்டளை 2 கட்டளையில் ஆண்டவர் அடக்கி வச்சிருக்கிறாரு. அது என்னென்ன? எல்லாவற்றிற்கு மேலாக கடவுளை அன்பு செய்வது. பார்த்தீங்களா? அப்போ எல்லாத்தையும் சொல்லிட்டு நீங்கள் போய் கக்கூசில் பாலை காய்ச்சினா இது எப்படிங்க? ஒருத்தவங்க வீட்டில் ஒரு பிரச்சனை, உடனே ஒரு பைபிள் தூக்கிட்டு வர ஒரு ஆளை கூப்பிட்டாச்சு. அவர் உள்ள ஏதாவது எஃபெக்ட் காட்டணும்ல, அப்போ தானே நீங்கள் காசு தருவீங்க. ஒன்றுமே பண்ணாமல் நாங்கள் காசு கொடுன்னா எப்படி கொடுப்பீங்களா? அதனால் இப்படி நிறைய டெக்னிக் கற்று வச்சுருக்காங்க. என் கூட ஒருத்தர் வந்தார், ஒரு பிரதர் ஒரு தடவை வந்தார், நல்லா தான் பேசிக்கிட்டு வந்தார். வீட்டுக்குள்ளே வந்தோடனையும் அவர் முகம் அப்படி இறுகிடுச்சு. நான் எனக்கு இப்படி ஏதாவது செய்வார்னு தெரியும். கேட்டேன், ஏன் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டேன். இல்லை ஒன்றும் இல்லை ஃபாதர் அப்படின்னா. நார்மலாக இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்கிறாராம், மோப்பம் பிடிக்கிறாராம் பிசாசை. சில பேர் அப்படி தான் ஒரு வீட்டில் அப்படி தான் வீட்டுக்குள்ளே போய் ஏதோ கருப்பாக தெரியுது, இங்கே இருக்குது அங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டார். உடனே என்ன ஃபாதர் செய்யணும்னு, ஒரு கோழியை போய் வாங்கிட்டு வா. வெடா குஞ்சா வாங்கிட்டு வந்து வெட்டியாச்சு. அதை அப்படியே புழிஞ்சி அவர் எந்தெந்த இடத்துலலாம் இருளை பார்த்தாரோ அந்த இடத்துலலாம் அந்த என்னது ரத்தத்தை அப்படியே தெளிச்சாச்சு. முக்கியமாக அவர் தெளித்தது டாய்லெட்டுக்குள்ளெல்லாம் தெளிச்சிருக்கிறார். டாய்லெட்டுக்குள்ளெல்லாம் அப்படியே சொட்டு ரத்தம் விட்டுருக்கிறார். கடைசியாக இந்த தலையில்லாத கோழி, என்ன கோழி அதுக்கு பேர்? தலையில்லாத கோழிக்கு பேர் என்ன? முண்டைக்கோழி. இந்த முண்டைக்கோழியை வீட்டுக்காரர் கையில் கொடுத்து யார்கிட்டையாவது கொடுத்து சமைச்சு சாப்பிட சொல்லு. தலையில்லாத கோழியை நீங்கள் வாங்குவீங்களா? யாராவது கொண்டு வந்து தலையில்லாமல் கொடுத்தா? யாருமே வாங்கலை. காலையில் 11 மணிக்கு தூக்கிக்கிட்டு போன மனுஷன் 4 மணிக்கு தான் திருப்பி வந்தார். ஒரு கிழவியை பார்த்து பிடிச்சி, அம்மா அவன் கையெடுத்து கும்பிட்றேன், அசந்திரிச்சு யாருமே வாங்க மாட்டேன்ட்டாங்கண்ணே, இந்த கோழியை வாங்கிக்க, 500 ரூபா பணம் தரேன், கோழியே 100 ரூபா தான், 500 ரூபா வச்சுக்கோ, நீ சாப்பிட்டா சாப்பிடு, தூக்கி போட்டா தூக்கி போட்டு கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்தார். பிள்ளைகள், இதுதான் தேவையா? பைபிளில் சொல்லியிருக்கா? வார்த்தையாலே உன்னை கட்டுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். எனக்கு ஒரு யோசனை, அந்த ஆள் போய் இதிலெல்லாம் கக்கூசிலெல்லாம் ஊற்றிருக்கிறார். நாளைக்கு அந்த வீட்டுக்காரவங்களுக்கு ஞாபகம் வரும் இல்லையா, சாமியார் இங்கே தான் ஏதோ கருப்பாக நிற்கிதுன்னு சொன்னார் அப்படின்ட்டு உள்ளே போவாங்களா? கக்கூசுக்குள்ளே போவாங்களா? அப்படியே போனால் நிம்மதியாக உட்கார முடியுமா? ஐயோ வருன்னாரு, இங்கிட்டு வருமா இங்கிட்டு வருதா தெரியலையே அப்படின்னு வர வேண்டியது வராது. பீதியில் வர வேண்டியது. தேவ பிள்ளைகளை, கடவுள் இதெல்லாம் பார்த்து சிரிப்பாரா சிரிக்க மாட்டாரா? அவர் சிரிக்கிறாரா இல்லையா? அழுவார், வேதனைப்படுவார். என் பிள்ளைங்க இப்படியா மாறி போகுமா? பய உணர்வு இருக்கலாம், ஆனால் இதுக்காக இப்படியா இருக்கிறது? பிரைஸ் எல்லாம். ஒரு கிராமத்தில் இருந்தேன். அந்த கிராமத்துலேருந்து ஒரு பூசைக்கு கிளம்பி போனேன். இப்போ கிராமத்தில் நான் டவுன்லேயே இருந்தாலும் கிராமத்து பக்கம் ஃபஸ்ட்டு அப்பாயின்மெண்ட்டு மொதல் பங்கு சாமியார். அப்போ போனால் அந்த பாம்பு வந்துடும், வயல்வெளியாக இருக்கும், அதனால் அந்த பாம்பு சடார்னு உள்ளே வந்துடும். ஒரு தடவை நானே உலட்டி பயந்துட்டேன். சாரை பாம்பு எல்லாம் மஞ்சள் சாரை பார்த்திங்கன்னா தான் முடிச்சு போகும், பரன்னு போகும். அப்போ நான் என்ன பண்ணேன், பயந்துட்டு ஊரில் இருக்கிற பையனை கேட்டேன், இந்த பாம்பெல்லாம் உனக்கு எப்படிடா பார்த்தா? எப்படி பாம்பா? நான் அப்படியே கையில் பிடிச்சி சுற்றுவேன் ஃபாதர், அப்படியே சுற்றி அடிச்சிடுவேன் செவுத்தில். சிங்கம்டா வாடா உட்கார்றான் அப்படின்னு சொல்லி அந்த சிங்கத்தை உட்கார 9ஆம் கிளாஸ் படிச்சுக்கிட்டு இருந்தான். சிங்கத்தை உட்கார வச்சுட்டு ஒரு கிராமத்துக்கு பூசிக்கு போகிறேன். போய் அப்படி திரும்புகிறேன், ரோடு திரும்புது, முன்னாடி பெரிய கூட்டம் உடுக்கு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. போறியா? நடுவில் 2 மஞ்சள் புடவை கட்டிக்கிட்டு 2 லேடிஸ் கையில் தாம்பரிய குச்சி ஆடிட்டு இருக்கிறாங்க. சுற்றி மக்கள் கொஞ்சம் பேர் நின்றுக்கிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. நான் அப்படியே நிப்பாட்டிட்டேன் வண்டியை, என்ன நடக்குதுன்னு இப்படி பார்த்தேன். மற்றவங்கெல்லாம் போகாமல் திருப்பிக்கிட்டு போகிறாங்க வண்டியை, போகிறவன்லாம். எனக்கு திருப்பினா வேறு வழி தெரியாது, ஏன்னா அது ஒரு வழி தான் இருக்குது. பூசைக்கு போய் ஆகணும் 5 மணிக்கு, இங்கேயே 4:30 ஆயிடுச்சு. இந்த சிங்கம் அப்படி எட்டி பார்த்துச்சு. ஃபாதர் வண்டி திருப்புங்க ஃபாதர்னு என் தொந்தியை தடவ ஆரம்பிச்சிட்டான். அங்கேயே பிடிச்சி இழுக்கிறான்.
நான் சொன்னேன், இருடா என்ன நடக்குதுன்னு தெரியலடா, பார்ப்போம். பேய் ஓட்டுறாங்க ஃபாதர், பேய் ஓட்டுறாங்க, போகப்படாது ஃபாதர், போகப்படாது ஃபாதர். பூசைக்கு போய் ஆகணும்லடா, எனக்கு வேறு வழியும் தெரியாதேடா அப்படின்னு. இல்லை ஃபாதர், போகப்படாது ஃபாதர், போகப்படாது ஃபாதர். இருறா கொஞ்சம் இருறா அப்படின்னு. அப்போ தான் அவன் சொன்னான், ஃபாதர் நீங்கள் பவுடர் அடிச்சிருக்கீங்களான்னு கேட்டான். என்னடா திடீர்னு பவுடரை பற்றி கேட்குறானே. ஆமாம் பவுடர் அடிச்சிருக்கேன், சென்ட்டு போட்டிருக்கேன், இப்போ என்னடா பிரச்சனை? ஃபாதர் பிசாசுக்கு பவுடர் அடித்தா பிடிக்காது ஃபாதருங்கிறான். தியாலஜியில் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தாங்க, இந்த பிசாசுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்கலன்னு சொல்லி இவன் சொல்ல சொல்ல நெஞ்சு கொஞ்சம் படபடன்னு அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு பக்கம் ப்ரோக்ராம் பூசை இருக்குது, இன்னொரு பக்கம் பிசாசு, என்ன பண்ணுறது? அப்போ ஆண்டவர்கிட்ட நான் கேட்டேன், ஐயா பூசைக்கு போகணுமே, நான் என்ன பண்ணட்டேன்னு கேட்டேன். அவர் சொன்னார், நான் போனப்போ பிசாசுகள் எல்லாம் நடுநடுங்கினேன். நீ ஏன் ஊழியக்காரன், ஏன் வேலைக்கு நீ போகிற, நீ இவ்வளோ நேரம் முதல்ல இங்கே நிற்கலாமா? நீ மேலே போயிருக்க வேண்டியது தானே, நீ எவனோ சொல்கிறான்னு கேட்டுக்கிட்டு நீ நிற்கிறிய முதல்ல, இப்போ நான் அடிக்க போகிறேன் உடனே அப்படின்னாரு. பேய் அடியை விட ஆண்டவர் அடித்தாருன்னா அது பெரிய அடியாக போயிடும். அதனால் நான் எடுத்து வண்டியை விட்டேன் முன்னாடி. இந்த பின்னாடி சிங்கம் அசிங்கமாக மாறிடுச்சு, இறுக்கி கட்டி பிடிச்சிட்டான், அப்படியே சாஞ்சிட்டான். சின்ன பிள்ளை பாவம். அப்புறம் போய் நான் உள்ளே போய் பேன் ஒரு ஆரன் அடித்தேன். உடனே ஆடிக்கிட்டு இருந்ததில் ஒரு ஜென்டில் லேடி சொன்னாங்க, நீ மட்டும் போ, நீ மட்டும் போ. தேவ பிள்ளைகளை, அச்ச உணர்வு வந்துருச்சுன்னா, பயம் வந்துருச்சுனாலே நமக்கு என்ன நடக்குன்னே தெரிய மாட்டேங்குது. அப்படி தான் எல்லாத்துக்கும். அதனால தான் நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவரை நம்புகிற பிள்ளைகளாக மாறணும். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரை நம்பி நீ காலவை, ஆண்டவருக்கு எது உகந்ததோ அதை செய். அதை தான் ஆண்டவர் சொல்கிறார். நீ போய் மற்றவன்ட்ட போய் குறி கேட்கணும்னு அவசியம் இல்லை, அங்கே ஓடி இங்கே ஓடி இதை கேட்கணும் இல்லை. நீங்கள் டைம் எடுத்துக்கங்க, நல்லா ஜெபம் பண்ணுங்க, வார்த்தையில் ஆண்டவரை தேடுங்க, ஆண்டவர் உங்களுக்கு நல்லதையே செய்வார். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது பாருங்களேன், எபிரேயர் 3:4 சொல்லுது, ஏனெனில் ஒவ்வொரு வீட்டையும் கட்டி எழுப்ப ஒருவர் இருப்பது போல, ஒவ்வொரு வீட்டையும் கட்டி எழுப்ப ஒருவர் இருப்பது போல எல்லாவற்றையும் கட்டி எழுப்புகிறவர் ஒருவர் இருக்கிறார், அவர் கடவுளே. ஹல்லேலூயா. அவர் தான் உங்களை குடும்பமாக கட்டி எழுப்ப அழைச்சிருக்கிறாரு. குடும்பத்தில் தந்தை, குடும்பத்தில் தாய், உங்களுக்கு அந்த பாக்கியத்தை கொடுத்துருக்கிறாரு. ஒரு தாத்தாவா பாட்டியா உங்களை வீட்டுக்குள்ளே உட்கார வச்சிருக்கிறாரு. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? சேர்ந்து அந்த குடும்பத்தை கட்டணும். கட்டி எழுப்புங்கன்னு சொல்லும்போது அது பொருளாதார கட்டமைப்பை நம்ம பேசலை, அது உலகம் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும். ஆண்டவருக்குள்ளே நம்மை கட்டி எழுப்பணும். பிரைஸ் தி லார்ட். உங்களுக்குன்னு ஒரு ஆன்மீக அடையாளங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கணும். யோசிச்சு பாருங்க, நீங்கள் கட்டி எழுப்பப்படலைன்னா, இது வரைக்கும் எழுப்பப்படலைன்னா பரவாயில்ல, இப்போ ஆரம்பிங்க. இந்த திருவிழாவில் ட்ராவல் ஃப்ரம் ஃபீஸ்ட் டு ஃபீஸ்ட், விண்ணேற்ப அன்னையினுடைய நாளில் உட்கார்ந்துருக்கிறீங்க. அன்னைய விண்ணேகத்துக்கு கடவுள் எடுத்துக்கொண்டார், அதுதான் விண்ணேற்பு பெருவிழா, அப்படி தானே? அப்போ கடவுளை அம்மாவை எதுக்கு எடுத்துக்கிட்டார்? அடையாளம். உன்னையும் என்னையும் போல் அவங்க ஒரு மனுஷியாக பிறந்தாங்க. அவங்க எப்படி இருந்தாங்க? கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றி இருந்தாங்க. பெண்களுக்குள் பேறு பெற்றவர் என்று ஏதோ இந்த சமூகம் என்னை கூப்பிடும்னு சொன்னாங்க. இன்னைக்கு அந்த தாயவே கேவலப்படுத்துகிற ஒரு சமூகத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். எதுக்கு இந்த மாதாவுக்கு நீ மகிமை கொடுக்குற, எதுக்கு இந்த தாய்க்கு நீ மரியாதை செலுத்துற என்று கேட்கக்கூடிய அவமானத்திற்குரியவர்கள் நம்மை சுற்றிலும் விவிலியத்தை தூக்கி கொண்டு சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட். விவிலியத்தில் சொல்லப்பட்டிருக்கிற விதமாக நம்ம சொல்லுகிறோம், பைபிளில் சொல்லாததை நம்ம சொல்லலை. எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர். இதற்கு எதிர்மாறா பேசுகிற யாருமே விவிலியத்தை சார்ந்தவர்கள் அல்ல, அவங்க பிசாசு ஏஜென்ட். பிரைஸ் தி லார்ட். அன்னை மரியாளை அவமானப்படுத்துகிற எந்த இடத்திலும் மகன் இருக்கவே முடியாது. பிரைஸ் தி லார்ட். இன்னும் ஒருபடி மேலே போய் திருச்சபை நமக்கு சொல்லுது, மரியாள் இணை மீட்பர், கோ ரிடீமர். இயேசுடைய அந்த மீட்பு திட்டத்தில் முழுவதுமாக தன்னை இணைத்து கொண்டு பயணித்த ஒரு பெண் யாருன்னா அன்னை மரியாள். பிரைஸ் தி லார்ட். அதனால தான் சொல்கிறோம், தாய் மரியாள் எந்த இடத்திலும் தரக்குறைவாக நடத்தப்படக்கூடாது. அது உங்கள் வாழ்க்கையிலிருந்து வரக்கூடாது. அப்படி வந்தால் நீங்கள் எதிர் அணியில் நிற்கிறீங்கன்னு அர்த்தம்.
எதிர் சக்தி. அது என்னது? அந்த கிறிஸ்து. ஆமா, ஆன்டி கிரைஸ்ட், எகெயின்ஸ்ட் கிரைஸ்ட். மரியாளை தாயை அவமானப்படுத்துறது. நீ நியாயமா பேசுறதா நினைச்சுக்கிட்டு பேசுவீங்க. பாருங்க, அம்மாவை இயேசுவே மறுத்துட்டார். வந்து நிற்கிறாங்க அம்மா வெளியில. சீடர்கள் போய் சொல்றாங்க, தாயும் சகோதரிகள் வந்திருக்கிறாங்க. யார் என் தாயின்னு கேட்டுட்டார். இயேசுவே கேட்டுட்டார். இது ஒரு மடத்தனமான விவாதம். இது இயேசு எல்லா இடத்திலும் வார்த்தையையும் தந்தையையும் உயர்த்தி பிடிக்க அவர் அந்த சூழலை பயன்படுத்திக்கிட்டார். அந்த சூழல் சொல்லும்படியாக மாதாவை அவர் அவமானப்படுத்தல, இறைவார்த்தையை கேட்கிறவர்களை உயர்த்த விரும்புகிறார். அதை விட நெய்யும் சிறந்த பிள்ளை அப்படின்னு சொல்லி வார்த்தையில் பிறப்பெடுக்க பிள்ளைகளுக்கு அழைப்பு விடுத்தாரே ஒழிய அம்மாவை அவமானப்படுத்தியதாக இந்த இடத்துல நீங்கள் இப்படி அதை வாசிக்க கூடாது. பிரைஸ் தி லார்ட். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, ஒவ்வொரு வீட்டையும் கட்டி எழுப்ப ஒருவர் இருப்பது போல எல்லாவற்றையும் கட்டி எழுப்புகிறவர் ஒருவர் இருக்கிறார். இந்த திருச்சபையை கட்டி எழுப்ப ஒருவர் தேவைப்பட்டார். முதலில் திருச்சபையை கட்டி எழுப்பிய பெருமை அன்னை மரியாளுக்குரிய பெருமை. பிரைஸ் தி லார்ட். சீடர்கள் எல்லாம் பயந்து ஓடி போயிட்டாங்க. இயேசு ஆண்டவர் உயிர்த்து 40 நாட்கள் கூட்டி சேர்த்துட்டாரு. அம்மா மரியாள் என்ன செய்யல? யாரா நீங்களாம்? என் மகன் துன்பப்பட்ட போது ஓடி போனவங்க தானே, என் மூஞ்சில முழிக்க கூடாது அப்படி சொல்லியிருப்பாங்களா? இல்லை. ஒரு தாமஸ் காஸ்பல்னு ஒரு காஸ்பல் பைபிளில் இல்லை, வெளியில் இருக்குது. அதில் எழுதப்பட்டிருக்கிறது, நம்மளுடைய ராயப்பர் அழுது அவருடைய கண்ணமே குழி விழுந்துச்சாமா. அவர் குழி விழுந்துதா என்னன்னு நம்ம எதுவும் உத்து பார்க்கல. அழுது இருக்கிறார், தன்னுடைய பாவத்துக்காக மனம் வருந்தினார். அப்போ அவரை தேத்தி கூப்பிட்டு இருந்தது யாரு? மாதாம்மா. வாப்பா என் பிள்ளை 7 தடவை இல்லைப்பா, 70 முறை மன்னின்னு சொன்னவர் மன்னிக்காமல் போயிடுவாரா? யூதாசு கூட மாதாமாட்ட வந்திருந்தா காப்பாற்றப்பட்டிருப்பான். பிரைஸ் தி லார்ட். அந்த மனுஷன் தனியாக ட்ராக் போட்டு போயிட்டான், தான் காணாமல் போயிட்டான். அதனால தான் தேவ பிள்ளைகளே, இந்த தாய் திருவை அன்னை மரியாளையும் திருத்தூதர்களையும் புனிதர்களையும் நமக்கு ஒரு பக்க பலமாக வச்சிருக்கு. அப்படின்னா அவர்கள் சாட்சிகள். இந்த சாட்சிகளை நீ அழிச்சிட்டு, சாட்சிகளை ஓரமாக தள்ளிட்டு நான் ஆண்டவரை நேராக பார்ப்பேன், கடைசியில் நீ எங்கே போய் நிற்க போற? நீ வெற்றி பெற்ற பிள்ளையா நிற்கும் போது இந்த புனிதர்களின் கூட்டத்தில் தான் நீ போய் நிற்கணும். அதனால தான் தாய் திருச்சபை நமக்கு கொடுத்திருக்கிற பாடம், புனிதர்களுடைய சமோதித உறவை விசுவசிக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். இறந்தவர்கள் நம்மை விட்டு முந்தி போயிடல. நமக்கு முன்னாடி முதல்ல திருச்சபைக்கு தலைவராயிருந்து இறந்த ராயப்பர் எங்க நிற்கிறாரோ அவர் அங்கே நின்று கொண்டிருக்கிறார். எதற்கு? நம்மளாம் அங்கே வரணும். எல்லாம் வந்த பிற்பாடு தான் திட்டம் நிறைவேற போகிறது. அந்த திட்டத்தை நிறைவேற்றுறதுக்கு தான் எல்லாரும் காத்திருக்கிறாங்க. அந்த இடத்துக்கு பேர் தான் மோட்சம். மோட்சம் என்பது நிறைவான இடம் அல்ல. மோட்சம் என்பது வெற்றி பெற்றவர்களுக்காக ஒரு இடம். எல்லாரும் போன பிற்பாடு ஆண்டவர் எல்லாரையும் கூட்டிக்கிட்டு அரசுரிமையில் வரப்போறாரு. பிரைஸ் தி லார்ட். ஒரு புதிய அரசை உருவாக்க நம்மளெல்லாம் கூட்டிகிட்டு போறாரு. ஒரு புதிய நகரை உருவாக்க போறாரு. அந்த நகருக்குள்ள உங்களை எல்லாம் வைக்க விரும்புகிறாரு. அந்த இடத்துல எப்படிப்பட்ட ஒரு உலகம் ஃபாதர்? அது எனக்கு உடல் இருக்குமா? இருக்கும். எப்படிப்பட்ட உடல்? இயேசு உயிர்த்த பிற்பாடு எந்த உடலோடு இருந்தாரோ அதே உடல் உனக்கு வழங்கப்படும். பிரைஸ் தி லார்ட். இப்போ இந்த கதவு செவுரு இருக்கிறது, இந்த செவுரு கதவெல்லாம் மூடி இருக்குது, உங்களால் போக முடியுமா? இப்போ அதுக்கு பாதை இருக்குது, அந்த பாதையில் தான் நீங்கள் போக முடியும். அப்படி தானே? இப்போ பூட்டி இருக்குது கதவு, நேராக போய் முட்டி பாருங்க செவுத்த, பாதை வருமா? பாதை வராது, வேற ஒன்று வந்துடும். என்ன வரும்? மூக்கில் ரத்தம் வந்துடும். we are limited, the space, the timeனு சொல்லுவாங்க, அதுக்குள்ளே நம்ம லிமிட்டடாக இருக்கிறோம். இப்போ நான் திருச்சியிலேருந்து ட்ராவல் பண்ணி வரணும், 10 மணிக்கு கிளம்புனா 4 மணிக்கு தான் இங்கே வந்து சேரும். 5 hours 6 hours ஜேர்னி. we are limited to time. ஆனால் இயேசு அந்த கடந்து போயிட்டார். அதை நினைச்ச இடத்துல நிற்பார். உருவம் அவருக்கு நினைத்த மாதிரி இல்லை. அவர் வித்தியாசமான உருவத்தில் நின்றுக்கிட்டு இருந்தார். இதுதான் ஆண்டவர் கொடுக்க போகிற ஒரு புதிய வாழ்க்கை முறைக்கான ஆசீர்வாதம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இந்த பரிசை நம்ம பெறணுமா பெற வேண்டாமா? பெறணுமா பெற வேண்டாமா?
அதுக்கு தான் ஆண்டவர் நம்மளை கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறார் பிள்ளைகளை. ஆண்டவர் எதுக்கு கூப்பிடுறாரு? வெற்றி பெற. நீங்கள் என்னோடு சேர்ந்து வெற்றி பெறணும். திருவெளிப்பாடு 3:21, திருவெளிப்பாடு 3:21 சொல்லுது பாருங்க. நீங்கள் வெற்றி பெற்றா தான் இது உனக்கு கிடைக்கும். நான் வெற்றி பெற்று. அப்போ இயேசுசாமி அறிக்கை செய்கிறார், நான் வெற்றி பெற்றிருக்கிறேன். நான் வெற்றி பெற்று என் தந்தையின் அரியணையில் அவரோடு வீற்றிருப்பது போல வெற்றி பெறும் எவருக்குமே எனது அரியணையில் என்னோடு வீற்றிருக்கும் உரிமை அளிப்பேன். ஹல்லேலூயா. இப்போ நம்ம சில ஜெபமாலையில் மகிமை தேவ ரகசியத்தில் 5வது தேவ ரகசியம் என்ன சொல்கிறோம்? அன்னை மரியாள் விண்ணுக்கும் மண்ணுக்கும் அரசியாக முடிசூட்டப்பட்டதை குறித்து தியானிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறோமே, இது உண்மையா பொய்யா? எப்படி உண்மை? திருவெளிப்பாடு 3:21, என்னோட சேர்ந்து வெற்றி பெறும் எல்லாருக்குமே நான் என்ன தரப்போறேன்? அரியணையில் என்னோடு வீற்றிருக்கும் உரிமை அளிப்பேன். பிரைஸ் தி லார்ட். அன்னை மரியாள் இயேசுவோட அரியணையில் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த அரியணையில் வீற்றிருக்கிறவர் யாராக இருக்க முடியும்? அரசியாகத்தானே இருக்க முடியும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்போ திருச்சபை கற்பித்த இந்த போதனை சரியா தவறா? இதை தவறு என்று நீ கேள்வி கேட்டீங்கன்னா நீ வெளியில் நிற்க வேண்டியதுதான். பிரைஸ் தி லார்ட். அதனால தான் ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் இதே சவாலை கொடுத்திருக்கிறார். இந்த உலகத்தில், இந்த உலகம் காட்டுகிற பாதையில் ஓடி ஏமாந்துடாதீங்க. உலகம் காட்டுகிற பாதை குருடர்கள் வழிகாட்டி கொண்டிருக்கிறார்கள், பண பேராசையுடையோர் வழிகாட்டி கொண்டிருக்கிறார்கள், தன்னலம் நாடுகிற பிள்ளைகள் வழிகாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. நீ அவங்க காட்டுற வழியில் போய் ஏமாந்துடாத. ஆண்டவர் காட்டும் வழியில் கடந்து செல். ஆண்டவர் சொல்றாரு, இடுக்கமான வாயில் வழியே நுழைந்து வாருங்கள். இப்போ நீங்கள் இந்த உலகத்தில் உங்கள் வாழ்க்கையை இப்படி தான் வச்சுக்கணும், இப்படி தான் நம்ம போகணும், இப்படி தான் நான் வாழணும்னு நீங்கள் உங்களுக்கென்று ஒரு ஆன்மீக கட்டமைப்பு, ஆன்மாவிலே ஒரு கட்டிடத்தை கட்டி எழுப்புங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஆண்டவர் மிகப்பெரிய வெற்றியை தரப்போகிறார். பிரைஸ் தி லார்ட். இப்போ இங்கே நீங்கள் ஒரு கட்டடத்தை கட்டி எழுப்பிக்கிட்டு இருக்கிறீங்க. கை காலை மடக்கி உட்கார்றது எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு தெரியும். கொஞ்சம் பேர் பார்க்குறாங்க, ஐயோ எப்பயாவது எழுப்பி விட மாட்டானா, ஒரு 4 வரி பாடிட்டாவது உட்காந்துக்கலாமே அப்படின்னு மனசில் திட்டினவங்களாம் சேர்ந்து சொல்லுங்கள், பிரைஸ் தி லார்ட். எல்லாம் கேட்டுருச்சு, அதான் சொல்கிறேனே, எல்லாம் கேட்டுருச்சு. நம்ம பிள்ளைகள்கிட்ட பிடிச்சதே மனசில் வச்சுக்கவே மாட்டாங்க, அப்படியே பசுக்குன்னு சொல்லிடுவாங்க. பாருங்கள், இது ஒரு பாலைவன அனுபவம். உங்களுக்கு எப்படி வலிக்குன்னு எனக்கு தெரியும், ஏன்னா என்னால் இவ்வளோ நேரம் உட்கார முடியாது கீழே. அப்போது நீங்கள் அதெல்லாம் கடந்து வரீங்க. இது லைவில் பார்த்துக்கிட்டு இருக்கலாம். வீட்டில் லைவில் போடுவார் ஃபாதர், லைவில் பார்த்துக்கலாம். ஒருத்தர் அப்படி தான் சொன்னார், ஃபாதர் நான் கோயிலுக்கே போகிறதில்ல ஃபாதர், 3 பூசை பார்க்குறேன் டெய்லி. எப்படி பார்க்குறீங்க? மொதல் இதில் வேளாங்கண்ணி பூசை டிவியில் காலையிலேயே பார்த்துருவேன் ஃபாதர், வெரி குட். அடுத்த பூசை மத்தியானம் 12 மணிக்கு மாதா டிவி பாஸ், சாயந்தரம் நீங்கள் யூடியூப்பில் போடுறீங்க அந்த பூசை, 3 பூசை டெய்லி பார்க்குறேன். என்ன உங்களுக்கு எதுவும் நடக்க முடியலையா, கால் எதுவும் பிரச்சனையா? ஃபாதர் 3 கிலோமீட்டர் டெய்லி வாக்கிங். அப்புறம் என்ன கேடு, பக்கத்தில் தானே கோயில் இருக்குது, போக வேண்டியது தானே. ஃபாதர் இந்த போனால் வம்பை கட்டிடுறாங்க ஃபாதர், எவனாவது என் வாயை பிடுங்கி போடுறான். நம்ம சும்மா இருக்கிறதில்ல, நம்ம போய் சாமியாட்ட போய் அது என்ன பண்ணுறா இது என்ன பண்ணுற கேட்டு போடுறோமா, கோவம் வந்துடுது, ஒரே சண்டையாகிடுது, மனசு கஷ்டமாக போயிடுது. இப்போ பாருங்கள், வீட்டிலேயே பூசுமா ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆமாம், இங்கே இருந்தால் நீங்கள் இப்போ காப்பி குடிக்க முடியுமா? இப்போல்லாம் ஃபங்க்ஷனுக்கு வரும்போது இப்போ வெளியிலலாம் பூச வைப்போம்ல, அப்போ மக்கள் ரொம்ப தெளிவாக வராங்க, ஃப்ளாஸ்கில் காப்பி ஸ்நாக்ஸோடு தான் வராங்க, பிள்ளைக்கு எடுத்து கொடுக்குற மாதிரி. ஆனால் அவங்களுக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸ் தான் வாங்கிட்டு வருவாங்க, வாங்கிட்டு வந்து பிள்ளைக்கு எடுத்து கொடுக்குற மாதிரி கொடுக்குறது. அது 2 கடி கடிச்சிட்டு போட்டுறதா உடனே இவங்க எடுத்தா. நம்ம என்னங்க ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு, பாப்பாவுக்கு கொடுத்தது கீழே போட்டுருச்சு சாப்பிட்டேன். அப்படிலாம் இன்றைக்கி என்டர்டெயின்மெண்ட் மாறிடுச்சு. வீட்டில் உட்காந்துருந்தா எப்படி பூசை பார்ப்பீங்க? இப்படியெல்லாம் இருக்க முடியுமா? காலை முடிச்சு காலை நீட்ட கூட முடியாது இல்லை. இங்கே அவங்க வீட்டில் என்ன, கால் மேலே காலை ஒரு சேரை போட்டுக்கலாம், கையில் ஒரு காப்பி இல்லை சூப்பு வச்சுக்கலாம், காலையில் பூசை பார்க்க ஒரு காஃபி. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து இவர் கையில் ஒரு காப்பி எடுத்து அவர் வான் உயர்த்தி இவர் வாய்க்கு உயர்த்தி பிரதர் வட்டார் பேப்பரை தூக்கிட்டு வந்துட்டு தேங்க்யூ சார் வைண்ட் அப்னு சொல்லிட்டார், ஆர்டரை போட்டார், வைண்ட் அப் பண்ணுறோம். இது பிள்ளைகளை அது எவ்வளோ சொகுசாக இருக்குது பார்த்தீங்களா? அதில் பாலைவன அனுபவம். கஷ்டம் எங்கேயாவது இருக்குதா? ஒடுக்கம் எங்கேயாவது இருக்குதா? இல்லையே. அப்போ நீங்கள் இங்கே ஒடுக்கி உங்களை ஆண்டவருக்கு முன்னாடி வச்சுருக்கிறீங்க.
என்னை விட உன் ஆண்டவருக்கு நிறைய தெரியும். பிரைஸ் எல்லாம். அந்த மனுஷன்ட்ட நான் கேட்டேன், ஐயா 3 பூசையில் எந்த பூசையில் நன்மை வாங்குறீங்கன்னு கேட்டேன். அப்போ தான் கொஞ்சம் ஃபீல் பண்ணார். இல்லை அது மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு, மற்றபடி எல்லாம் ஓகே. நான் சொன்னேன், இவ்வளோ பக்தியாக இருக்குது, 3 பூசை பார்க்குறீங்க, ஆண்டவர் அற்புதம் செய்ய மாட்டாரா? என்ன சொல்கிறீங்க ஃபாதர்? இல்லை, ஏதாவது ஒரு பூசையில் நன்மை கொடுப்பாங்கள, அப்போ போய் கொஞ்சம் டிவியை நக்கி பாருங்க வரும் அப்படின்னு. ஆண்டவர் அற்புதம் செய்வார், டிவியிலேருந்து கொடுத்துருவார். அப்படியே ஒரு முறை மறைச்சார். நான் சொன்னேன், நன்மை வருமானு எனக்கு தெரியல, ஆனால் இன்னொரு நன்மை கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு. என்ன அது? 1 வாரம் நக்குனீங்கன்னா டிவி சுத்தமாயிடும். எப்படி பிள்ளைகளை புரிய வைக்கிறது? இந்த மாதிரி கடின உள்ளத்தினராக இருக்கிறவங்களை எப்படி நம்ம புரிய வைக்கிறது? கோயிலுக்கு வந்து பிரச்சனை வருதுன்னா நீ வாயை அடக்கணும், நல்லதை பேசணும், போராடணும். அப்போ நீங்கள் போராடுறீங்க, கண்டிப்பாக ஆண்டவர் உங்களை வெறுமையாக அனுப்பவே மாட்டார். பிரைஸ் எல்லாம். எந்திரிச்சு நிற்போமா? மதியான நேரம் ஆராதனையோட ஒரு இறை செய்தி, கடைசியாக ஒரு திருப்பலி. இது முழுமையான ஒரு போராட்டம். அதனால் மத்தியானம் சாப்பிட்டோன்னே ஓடிடக்கூடாது. இந்த போராட்டத்துக்குள்ளே நீங்கள் நிலைச்சி நின்று இறுதி வரை போரில் நம்ம நிலைச்சிருக்கணும். இறுதி வரை நிலைத்திருப்போர் தான் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகள். கூட்டத்துக்காக நான் பேசலை. கூட்டம் நீங்கள் எனக்கு இருந்தாலும் இல்லாட்டினாலும் நான் இப்படி தான் பேசுவேன். ஆனால் நீங்கள் வெற்றி அடையணும். பிசாசு நிற்பவே நான் பல பேருக்கு டார்கெட் கொடுத்துருப்பான். ஃபாதர் வந்து பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டாரு, ஆல்பர்ட் சாமியை பார்த்தாச்சு, ரொம்ப நாளாக பார்க்கணுன்னு ஆசை, பார்த்தாச்சு, ஆனால் நம்ம நினச்ச மாதிரி இல்லை, அப்படி தான் அப்படின்னு நினச்சிட்டு போயிடக்கூடாது. ஆல்பர்ட் சாமியை பார்க்கறது நம்மளுடைய நோக்கம் கிடையாது, ஆண்டவரை பார்க்கணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆண்டவரை போய் மோட்சத்தில் கண்ணுக்கு கண்ணா நேருக்கு நேராக பார்க்கணுன்னு ஆசையோடு இருக்கிறவங்க சொல்லுங்க ஹல்லேலூயா. எல்லாரும் மோட்சத்துக்கு போனா நான் நரகத்துக்கு போறேன். ஹல்லேலூயா. பிள்ளை சுதாரிச்சுட்டாங்க, போதும், அது போதும். அந்த சுதாரிப்பு தான் வேணும் பிள்ளைகளை. சுதாரிச்சிருக்கீங்க. இங்கேயே இவ்வளோ ஏமாறுறோம்னா வெளியில் எப்படி ஏமாறுவோம்? அப்போ தான் ஜாக்கிரதையாக இருக்கணும். அதுக்கு தான் நம்ம எப்போதுமே கடவுளோட இணைஞ்சு இருக்கணும். கடைக்கு போகும்போது, வரும்போது, வீட்டுக்கு போகும்போது கண்டதையும் பேசக்கூடாது. வார்த்தையிலேருந்து பிசாசு உள்ளே வந்துடுவான். அதனால தான் எப்போதுமே உங்கள் வாயில் என்ன இருக்கணும்? துதி இருக்கணும். போகும்போது வரும்போதும் நல்லது நல்லது நல்லது, கடவுளை புகழ்வது நல்லது பாடிக்கிட்டே போகலாம். இடைவிடா நன்றி உமக்குத்தானே. இல்லாட்டினா நீங்கள் பைபிள் வசனம் ஏதாவது மனசில் வச்சு நீங்கள் பாடிக்கிட்டே போகலாம். ஒன்றுமே வரலையா? ஹல்லேலூயா 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 சொல்லிக்கிட்டே போங்க. இயேசுவே நன்றி. மனவழியை ஜெபம்னு சொல்லி கொடுத்தாங்க, சின்ன சின்ன ஜெபம். இயேசுவே உம்மை போல என்னை மாற்றுங்கப்பா, அப்படி சொல்லிக்கிட்டே போகணும். கையெல்லாம் விரிக்கணும்னு அவசியம் இல்லை, சொல்லிக்கிட்டே போகலாம். இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, இயேசுவே ரத்தம் ஜெயம். யாரையாவது பார்ப்பீங்க, இயேசுவே அவங்கள ஆசீர்வதிங்கப்பா, அந்த மகள் ரொம்ப சோகமாக போகிறாங்க, என்னன்னு தெரியல, எனக்கு தெரிஞ்சவங்க என்னன்னு தெரியல, கொஞ்சம் மனசு கவலையாக போகிற மாதிரி தெரியுது, ஒப்பு கொடுங்க. பிள்ளைகள் போவாங்க, நீங்கள் உடனே கூப்பிட்டு எங்கேப்பா போகிறேன்? இன்னைக்கு எங்கள் ஸ்கூலில் ஃபங்க்ஷன், நான் ஓட்ட பந்தயத்தில் கலந்துருக்கிறேன், ஓட்ட போகிறேன் அப்படின்னு. உடனே ஆமாம் ஆமாம் ஓட போகிறேன், நீ எல்லாம் ஓடி கிழிச்ச. காயத்தை கொடுக்கக்கூடாது இல்லை. காட் பிளஸ் யூ. பிள்ளைங்க கேட்காது என்னை பிளஸ் பண்ணுங்க, அதுக்கு தெரியாது. we need to change the world. நம்ம தான் மாற்றத்தை கொடுக்கணும். you give your blessing. ஹஸ்பண்ட் போகிறாங்க, வீட்டை விட்டு வெளியில் கிளம்பும் போது சாயந்தரம் எப்போ வருவீங்க, அங்கேயே அவருக்கு டல் ஆகிடும். போயிட்டு வாங்க, காட் பிளஸ் யூ, என்ஜாய் த டே அப்படி சொல்லுங்களேன். போயிட்டு வரும்போது மனைவியை பார்த்து ஏஞ்சல் போயிட்டு வரமா, காட் பிளஸ் யூ சொல்லிட்டு போங்களேன். பிசாஸ் மாதிரி தான் தெரியும், பட் ஏஞ்சல்னு சொல்லுங்க. அது ஏஞ்சல், பிசாசெல்லாம் ஏஞ்சலாக மாறிடும். பிரைஸ் தி லார்ட். நீ எதை சொல்லுகிறாயோ அதுவாகவே அது மாறுகிறது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. எல்லோரும் கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. என் ராஜா முன்னே செல்கிறார்,
வெற்றி பவனி செல்கிறார். பாடுவோமா? ஆமென். குருத்தோலை கையில் எடுத்து, குருத்தோலை கையில் எடுத்து நான் ஓசானா பாடிடுவே, நான் ஓசானா பாடிடுவே. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு, கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. அப்படியே கண்களை மூடி ஒரு நிமிடம் ஜெபம். அன்பின் பரமபிதாவே, பரிசுத்த இரக்கம் நிறைந்த தெய்வமே, இந்த நேரம் மட்டுமா எங்களை நீர் உம்முடைய கரத்தில் தாங்கினீர் அப்பா. வார்த்தை என்கிற மன்னாவால் நிறைத்திருக்கிறீர் தகப்பனே. அபிஷேக கிருபை பிள்ளைகளை சூழ்ந்திருந்த கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே. பிள்ளைகள் உண்ண இருக்கிற உணவை ஆசீர்வதியும் ஆண்டவரே. அது வெறும் உணவாக அல்ல, உடலுக்காக உணவாக மட்டுமல்ல, ஆன்மாவின் உணவாக அது மாறட்டும் ஆண்டவரே. உடலில் இருக்கிற நோய்களை தணிக்கிற அருமருந்தாக அந்த உணவு மாறட்டும் ஆண்டவரே. அதை கொடுத்த உதவி செய்திருக்கிற உபகாரிகள், அதற்கு உதவி செய்கிற ஒவ்வொரு நல்லவங்களையும் ஆசீர்வதியும் பரிசுத்த தெய்வமே. இந்த உணவை போல நீர் எங்களோடு எந்நாளும் தங்கி எங்களுக்குள்ளே வாசம் செய்ய எங்களை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் பரிசுத்த நாமம் எங்களில் மகிமை அடைவதாக. ஆமென். எல்லோரும் ஆமென்.